துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். சிந்தனை நிறைந்த திட்டங்கள் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஒளியம் நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. ஜெபிப்போம். அன்பின் நல்ல தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கின்றோம். நீ தந்திருக்கிற கிருபைகளுக்காக, ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. படைத்திருக்கிற காணிகளை கர்த்தர் தயவாக ஏற்றுக்கொள்ளும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கென்று நாங்கள் எங்களையே அர்ப்பணம் செய்திருக்கிறோம். படைக்கப்பட்ட காணிகளை தேவன் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தயவுசெய்து அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்து நாமத்திலே அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகின்றேன். தேவ கிருபை நம்மோடு நிறைவாக தங்கியிருப்பதாக. இந்த 3வது நாளிலும் நம்முடைய இறுதி நாளிலும் நம்முடைய கன்வென்ஷன் கூட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படி கர்த்தராகிய தேவன் அருமையான அண்ணனை அன்பு அவர் அழைத்து வந்திருக்கிறான். மீண்டுமாக நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். 3 தினங்கள் நம்மோடு கூட இருந்து அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து வருகின்றார்கள். மூலமாக நாம் சத்திய வசனத்தை ஆழமாக அறிந்து கொள்ள, விளங்கி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி தந்து வருகிறான். கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவர்களையும் ஊழியங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். ரேமா ஊழியங்கள் என்பதை அவர்கள் நிறைவேற்றி வருகின்றார்கள். இந்த ஊழியத்தின் பலனாக அநேக மக்கள் ஃபேஸ்புக் மூலமாகவும் அநேக மக்கள் அந்த ஊழியத்தின் காரியங்களையும் சத்தியத்தை கேட்டு பலம் பெற்று வருகின்றார்கள். ஆகவே ஊழியர்களை தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துவாராக. எப்போதும் கர்த்தருடைய வார்த்தை மத்தியிலே கொண்டு வருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த 3 நாளும் உங்கள் நடுவிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படி கர்த்தர் கொடுத்த இரக்கங்களுக்காக அவரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஐயா அவர்கள் சொன்னது போல ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் என்கிறதான ஒரு சுவிசேஷ ஊழியத்தை தொடங்கி அந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த ஊழியத்தின் பலனாக ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பல வாலிபர்கள் இன்றைக்கு வட இந்தியாவிலே பணித்தளங்களிலே பல மிஷனரி இயக்கங்களிலே மிஷனரிகளாக இருக்கிறார்கள். அது எங்களுக்கு ஒரு பெரிய அறுவடை. அது மாத்திரமல்ல, தூய யோவான் கல்லூரியிலே தொடர்ந்து
3-4 வருடங்கள் புது வாழ்வு நற்செய்தி அந்த பயிற்சி அளித்தோம். அந்த பயிற்சியில் நிறைய மாணவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பலவிதமான ஊழியங்களை செய்தார்கள். அதில் ஒரு சிலர் நம்முடைய திருமண்டலத்திலே ஆயர்களாக குருவானவர்களாக வேலை செய்கிறார்கள். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நாங்கள் இருக்கிறோம். யூடியூப்பில் கேள்வி பதில் என்று ஒரு பகுதி இருக்கிறது. சாம்ராஜ் இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனல் வரும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் கேள்வி பதில் ஏற்கனவே இந்த இடத்துல கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு வேதாகமத்தின் அடிப்படையில் பதில் கொடுத்திருக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளும் கூட நீங்கள் என்ன செய்யலாம், அதில் பதிவிடலாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கேள்விகளை தொகுத்து அதற்கான சரியான பதிலை உங்களுக்கு மட்டுமல்ல எல்லாரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் சென்னை போயிருந்தேன் ஊழியத்துக்கு. பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு சென்னையிலேருந்து ட்ரெயினை பிடிக்கணும், திருநெல்வேலி ட்ரெயினை பிடிப்பதற்காக ஒரு ஆட்டோவில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி வரும்பொழுது அந்த ஆட்டோ டிரைவர் திடீர்னு கேட்டார், நீங்கள் பாஸ்டரா அப்படின்னு கேட்டார். சரி, அவர் கிறிஸ்தவரா இந்துவான்னு நமக்கு தெரில. பாஸ்டரான்னு கேட்குறாரு. அவர்கிட்ட போய் இல்லை நான் பாஸ்டர் இல்லை, நான் சுவிசேஷகர் இப்படி சொல்லிக்கிட்டு விளக்கம் சொல்ல வேண்டாம்னு ஆமாம் அப்படின்ட்டேன். ஆமான்னொடனே பாஸ்டர் எனக்கு 2 கேள்வி இருக்குது, யார்கிட்ட கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் பதில் சொல்லணுமே அப்படின்னாரு. இந்த கேளுங்க தெரிஞ்சா சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ அவர் முதல் கேள்வி கேட்டார், இயேசு கிறிஸ்துக்கு பசி உண்டாயிட்டு தூரத்தில் அத்தி மரத்தை கண்டு ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தால் அது அத்திப்பழ சீசனாக இராதபடினால், அத்திப்பழ காலமாக இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்த பொழுது கனியை காணவில்லை, அதை சபித்தார். அவர் என்ன கேட்குறாருன்னா, சீசனில் வந்திருந்தார், ஆண்டவர் வந்திருந்தார், அப்போ கனி கூடாமல் இருந்தால் சபிக்கலாம், அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. நம்ம ஆண்டவர் நீதி உள்ள ஆண்டவர், நம்ம ஆண்டவர்னாரு. அப்போ தான் ஆஹா இவரும் நம்ம ஆள் தான் போல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் நம்ம ஆண்டவர் நீதி உள்ள ஆண்டவர். பைபிளில் முதல் சங்கீதத்தில் சொல்கிறாரு, தன் காலத்தில் தன் கனியை தந்து இல்லை. அப்போ ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷனுமே தன் காலத்தில் தானே தன் கனியை தர முடியும். அப்படி இருக்கும் பொழுது கனி இல்லாத காலத்தில் நின்றுக்கிட்டு கனி இல்லைன்னு சொல்லி அந்த மரத்தை சபிச்சா அது நீதி ஆகாதே, அதுக்கு எனக்கு பதில் வேணும்னாரு. உடனே அவர்கிட்ட சொன்னேன், சாம்ராஜ் இவாஞ்சலிஸ்ட்னு அடிங்க, இந்த கேள்விக்கு ஒரு பதில். ஏற்கனவே இந்த கேள்வி பலர் கேட்டாங்க, அதுக்கு ஒரு நல்ல பதில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அந்த பதிலை கேளுங்க. மேற்கொண்டு அதில் உங்களுக்கு புரியலை விளங்கலை அல்லது இந்த பதில் தப்பு, இந்த வசனத்தின்படி நீங்கள் பண்ணுற இந்த பதில் தவறுன்னு நீங்கள் என்னுடைய குற்றம் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் உடனடியாக என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் பதில் கொடுங்க. என் நம்பரை கொடுத்துட்டு வந்தேன். அவர் என்ன பண்ணார், அந்த பார்த்துட்டு மிகச்சரியாக இருக்குது பிரதர், நல்ல பதில், நான் இது இப்படி யோசிக்கலை அப்படின்னாரு. பிறகு 2 கேள்வி கேட்டார், படைப்பை பற்றி 2 கேள்வி கேட்டார். அதில் ஒரு கேள்வி மட்டும்தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேள்வி, கொஞ்சம் வரலாறு படித்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு பதில் கொடுக்கறதுக்காக சீக்கிரத்தில் அதை பதில் போட்டுருவோம், அந்த பதிலையும் போட்டுருவோம். ஆகவே இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம மனசுலையும் இருக்கும். ஆனால் யார்கிட்ட போய் கேட்குறது? பிரசங்கிமார் வர்றாங்க, ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க. ஒருத்தர் வர்றாரு விசுவாசம் தான் பெருசுங்கிறாரு, இன்னொருத்தர் வர்றாரு அன்பு தான் பெருசு அப்படின்றாரு, இன்னொருத்தர் வர்றாரு ஊழியம் தான் பெருசுங்கிறாரு. ஆளுக்கு ஒவ்வொரு காரியங்களை சொல்கிறாங்களே, இல்லை எது சரியான சத்தியம் அல்லது எதை நாங்கள் பின்பற்ற வேண்டும்? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கிறிஸ்தவர்களாகிய நம்மளுக்கு இயல்பாகவே நம்மகிட்ட இருக்கும். ஆனால் இன்னும் நம்ம ஆட்கள் சில ஆலயங்களில் போய் 2 டயசிஸ்லுமே கேள்வி நேரம் வச்சா காயினுக்கு பொண்ணு எங்கேருந்து கிடச்சிதுன்னு தான் கேட்காங்க. இன்னைய வரைக்கும் காயின் இறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு பாருங்க. அது கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெற்று எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம ஆட்களுக்கு என்ன சந்தேகம் தீரல, காயினுக்கு பொண்ணு. ஏமா ஓம் மகனுக்கு பொண்ணு பார்த்துச்சியா, ஓம் மகனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கான்னு பாரு, காயினுக்கு பொண்ணு கிடைச்சி எல்லாம் முடிஞ்ச கதை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் அந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு தேவையில்லை. இந்த வம்சாவளியை குறித்து எண்ணிக்கைகளை குறித்து அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் விட்டுருவோம். ஆவிக்குரிய கேள்விகள், நமக்கு பிரயோஜனமான கேள்விகள், நமக்கு விளங்காத சில இடங்களை படிச்சிங்கன்னா ஒன்றுமே நினைச்சது நமக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா ஆதியாகமம் 1வது வசனத்தில் 1வது அதிகாரத்தில் போட்டிருக்குது, ஜலமானது ஆகாயத்திலே பறக்கும், வானம் என்கிற ஆகாயத்திலே பறக்கும் சகலவித பறவைகளையும் ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுது அப்படின்னு சொன்னாரு.
அது அப்படியே ஆயிற்றுன்னு பைபிளில் போட்டிருக்குது. 2வது அதிகாரத்தில் வரும்போது சொல்றாரு, அவர் மண்ணினாலே ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே சிருஷ்டித்து படைத்து அதை ஆதாமிடத்திலே கொண்டு வந்து ஆதாம் என்ன பேரிடுவானோ என்று பார்க்கும்படி அதை ஆதாமிடத்துக்கு கொண்டு வந்தார். ஆதாம் என்ன பேர் வச்சானோ அதுதான் அதற்கு இன்றைய வரை பேராயிற்று அப்படின்னு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் அதிகாரத்தில் எப்படி பார்க்குறீங்க? எடுங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 20-21 வாசிங்க. ஏங்க 1:20 முதல் அதிகாரம். ஜந்துக்களையும் என்றார். போதும். ஜலமானது, ஜலம்னா தண்ணீர், சமஸ்கிருத வார்த்தை. ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுது என்றார் அப்படின்னு போட்டுட்டு 2வது அதிகாரத்துக்கு வாங்க. 2வது அதிகாரத்தில் அதே மாதிரி 19வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி இப்ப என்ன கேள்வி? ஆகாய விரிவில் பறக்கிற பறவைகளை எல்லாம் தண்ணீர்லிருந்து உருவானதா, ஆண்டவர் மண்ணால உருவாக்குனாரா? கொஸ்டின் வந்துருச்சா? இந்த மாதிரி கேள்விகள் தான் நமக்கு படிப்பினை தரக்கூடிய கேள்விகள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை கொஞ்சம் வளர்க்கக்கூடிய ஆவிக்குரிய கேள்விகள். இதில் இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. முரண்பாடு மாதிரி தெரியும். இது முரண்பாடு மாதிரி இருக்கா? இதை மாதிரி முரண்பாடுகள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அதைகளை என்ன செய்யலாம், என்னுடைய யூடியூப்க்கு கொண்டு வாங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஐயாட்ட இருக்குது, ஐயாட்ட நம்பர் வாங்கிக்கிடுங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க. உங்களுக்கு நாங்கள் யூடியூப்பை என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. 3 நாளாக மகிமை டிவியிலேருந்து, வள்ளியூரில் மகிமை டிவின்னு ஒரு டிவி இருக்குது. நம்ம பாளையங்கோட்டை பகுதிக்கு அதிகமாக அது வரல. ஆனால் நாகர்கோவில் மாவட்டம் முழுவதும் ஒரு 4-5 சேனலில் அவங்களுடைய அந்த கிறிஸ்தவ சேனல் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள், நான் லெப்பக்குடியிருப்பு போயிருக்கும்போது அவர்கள் வந்து எடுத்தார்கள். அவர்கள் எங்கேயும் வர சொல்லியிருந்தேன். வந்து 3 நாட்களாக வந்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடுத்த வாரம் அல்லது அதுக்கு அடுத்த வாரத்தில் இதை எடிட் பண்ணி நம்முடைய ஆலயத்தின் காரியங்களை எல்லாம் போட்டு அவர்கள் இதை என்ன செய்வாங்க, டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போய் மகிமை டிவின்னு போட்டு அவங்களுடைய ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈஸியாக டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக அவங்களுடைய ப்ரோக்ராம் பார்க்கலாம். அல்லது நம்ம ப்ரோக்ராம் எப்போ வருதுன்னு நான் ஐயாட்ட சொல்கிறேன், ஐயா சொல்லுவாங்க. நீங்கள் நம்ம ப்ரோக்ராம் என்ன செய்யலாம், திரும்ப ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆகவே வந்த நேற்றைய தினம், அது முந்தின நாள் நமக்கு இசையை வாசித்து பாடலில் ஆராதனை நடத்தின வில்ஃப்ரெட் அண்ணன் அவருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க. ஒரு சின்ன பையன் பாட்டு பாடினா ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இன்றைக்கும் நமக்கு நல்ல பாடல்கள், நல்ல இசையோடு நமக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஆகவே அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் இருந்த வண்ணமாக கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள் நாம் கடந்து செல்லலாம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அப்பா, உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம், எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொன்னீரே. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து எங்களை உம்முடைய தூய வழியில் நடத்துவீராக என்று
மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோடும் நீர் இடைப்பட்டு பேசும். பிரதிஷ்டை குறித்து எங்களுடைய சின்ன சின்ன காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் முடியட்டும். நாளைய தினத்தில் ஆண்டவரே, இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிற அந்த பண்டிகை ஆராதனையில் ஆண்டவரே, நாங்கள் உள்ளே வரும் பொழுது எங்களுடைய சரீரங்களும் அப்பா நாளைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த ஆலயம் மாத்திரமல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆலயமாய் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்களாய் ஆண்டவரே உமக்கு நன்றி. அசன விருந்திலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயங்களாய் நாங்கள் கலந்து கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பண்ணுவீராக. சகல தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபை மக்களுக்குள் நல்ல ஒருமனப்பாட்டை ஆண்டவரே நீர் கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே மறுபடியுமாக 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனத்தை மறுபடியும் நாம் எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறபடியினால் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று ஆண்டவர் சொன்னார். உலகத்தில் வேறு எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஒரு பெரிய மரியாதை, ஒரு பெரிய கனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு தருகிறார். அவர் உங்களையும் என்னையும் அவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாகவே நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். மிக உன்னதமான காரியங்களை நம்முடைய மார்க்கம் மட்டும்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. மற்ற மார்க்கங்களில் எல்லாம் ஒரு அடிமைகளை போல நாம் அங்கே இருக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த மார்க்கத்திலே அல்லது இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து வருகிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மட்டும் உயர்ந்த ஸ்தானத்தை அவர் தருகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே இறுதி வசனங்கள் நம்ம எடுத்து வாசிக்கலாமா? 2 வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே அவர் தமது கையை தம்முடைய சீசர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவர்களே எனக்கு தாயும் சகோதரர்களும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார். உலகத்தில் வேறு எந்த கடவுளும் சொல்லாத வார்த்தை. எனக்கே நீங்கள் தாயாய் இருக்கலாம் என்று இயேசுநாதர் தம்முடைய சீசர்களை கரங்களை நீட்டி சொன்னார். யார் என்னுடைய தாய்? மரியாள் தான் என்னுடைய தாயா? ஆகவேதான் மரியாளை நீங்கள் கடவுளுக்கு சமமாய் வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, இல்லை. மரியாள் மாத்திரமல்ல, மரியாள் வயிற்றில் தான் நான் உருவாய் பிறந்தேன். ஆனால் மரியாள் மாத்திரமல்ல, இதோ இவர்களே என் தாய். பரலோகத்துக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி கேட்டு அதன்படி வாழ்கிறவன் எவனோ, அதன்படி செய்கிறவன் எவனோ அவர்களே எனக்கு தாயாய் இருக்கிறார்கள். இயேசுநாதருக்கே தாயாய் மாறும் ஒரு பாக்கியம் இங்கு மாத்திரம்தான் உண்டு, வேறு எங்கும் கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் அவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய தாய்க்கு சமமாய் அவர் சொல்லுகிறார் பாருங்கள். உபத்திரவத்தின் உச்ச கட்டத்திலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். சாவு நெருங்கி வருகிறது, இரத்தமெல்லாம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. அந்த துயரமான அந்த இறுதி நேரத்தில் கூட சிலுவைக்கடியில் தாயை அவர் கைவிடவே இல்லை. தனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், தன் ஜீவனே போகிறதாய் இருந்தாலும் தன் தாயை கடைசி வரை பராமரித்தார், கைவிடவே இல்லை. சீஷனை பார்த்து, யோவானை பார்த்து சொன்ன, அதோ உன் தாய். அந்த சீஷன் அந்நேரமே அவளை தன் தாயாய் ஏற்றுக்கொண்டார் என்று வேத வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவேதான் உங்களுக்கும் எனக்கும் இயேசுநாதர் தன் தாயின் அந்த ஸ்தானத்தை நமக்கு விட்டு கொடுக்கிறார். அவருடைய அம்மாவாய் மாறும் சிலாக்கியம் நமக்கு உண்டு. அவருக்கு அம்மாவாயே நம்ம இருக்கலாம். இந்த பூமியில வாழும் பொழுது ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார், ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார். எவ்வளவு வேதனை! ஒரு முறைதான் அவர் சாவை, மனிதனாய் பிறந்து மனிதனை போல சாவை அவர் சந்தித்தார். அவர் இப்பொழுது என்றைக்கு ராஜாவாய் இருக்கிறார். இனி ஒரு உபத்திரவம் அவருக்கு வரப்போவதில்லை. ஒருவேளை ஆண்டவருக்கு இனி ஒரு உபத்திரவம் வரக்கூடுமானால் கூட அவர் உங்களையும் என்னையும் மட்டும் கைவிட மாட்டார். அல்லேலூயா,
அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்களும் நானும் பிதாவின் சித்தத்தை கேட்டு, அந்த பிதாவின் சித்தம் இந்த புக்கில் இருக்கு, இதை சரியாய் வாசித்து தியானித்து அந்த பிதாவின் சித்தத்தை மாத்திரம் நம்ம நிறைவேற்றி விட்டால் இந்த பூமியிலே வாழும் காலமளவும் அவருடைய தாயாய் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அவருடைய தாயாய் வாழ்வோம். அவருடைய சகோதரர்களாய் வாழ முடியும். அவருடைய சகோதரிகளாய் வாழ. எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவம் பாருங்க. நம்மை கொண்டு வந்து என்ன செய்கிறார் பாருங்க, அவருடைய க்ளோஸ் ஃபேமிலியில நம்மை கொண்டு வந்து இணைத்து விடுகிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு காரியத்தை தியானித்தோம். நம்முடைய சொந்த குடும்பத்தை விட்டுருங்க, அது கடவுள் நமக்கு தந்தது. நம்முடைய குடும்பம் தேவனுடைய வீட்டார் என்று சொன்னோம் பாருங்கள். அவர் ஆண்டவரே அப்படித்தான் வச்சிருக்கார். யார் யார் என் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள் தான் என்னுடைய குடும்பம், என்னுடைய சொந்த குடும்பம், என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி. இதை விட இந்த உலகத்தில் வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? எம்எல்ஏ தெரியணுமா? ரெக்கமெண்டேஷன் வேணுமா? அமைச்சர் ரெக்கமெண்டேஷன் வேணுமா? முதலமைச்சருக்கு நல்லா போய் தெரியணுமா? எல்லாத்தை விடவும் நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவர் எம்மாத்திரம் அத்தனை பேரையும் படைத்த, அகில உலகத்தையும் படைத்த, அண்ட சராசரங்களையும் படைத்த சிருஷ்டி கர்த்தா நமக்கு மகனாய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை விட வேற என்னங்க நமக்கு வேணும்? உன் தேவை. அதனால்தான் மொர்தெகாய் என்ன 2 நாளா மொர்தெகாய் அகாஸ்துவேர் ராஜா கேட்டாரு எஸ்தர் ராஜாத்தின் இடத்துல, எஸ்தர் உனக்கு என்ன வேண்டுமோ கேள், ராஜ்யத்தின் பாதி வேண்டுமானால் கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். அவருக்கு மாத்திரம் அம்மாவாய், அவருக்கு மாத்திரம் சகோதர சகோதரிகளாய் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தால் போதும். நம்முடைய அனைத்து தேவைகளுக்காக யார் முன்பும் கை கட்டி நிற்க வேண்டியதில்லை, யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டியதில்லை, யாரிடமும் எங்களுடைய ஊழியத்துக்கு பணம் தாங்க, காணிக்க தாங்க, அவசியமே இல்லை, அவசியமே இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவருக்கே நான் தாயாய் இருக்கிறேன், அவருக்கே நான் சகோதரனாய் இருக்கிறேன், அவர் என்னுடைய மூத்த அண்ணனாய் இருக்கிறார். இருக்கும் பொழுது எனக்கு என்ன தேவை? என் தேவையை கூட சந்திக்க முடியாத ஒரு தெய்வத்தையா நாம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. என் தேவையை அல்லது அவர் என் செய்யும்படி கட்டளையிட்ட அவருடைய ஊழியத்தை, அதில் உள்ள தேவையை கூட சந்திக்க முடியாமல் மக்களிடத்தில் பார்த்து 500 ரூபாய் கொடுக்கக்கூடிய 5000 பேர் எனக்கு தேவை, 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய 10,000 பேர் தேவை என்று கேட்பதற்கா ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார்? தவறாய் படவில்லையா நமக்கு? எவ்வளோ பெரிய ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவராலேயே சந்திக்க முடியலன்னா நீங்க சந்திச்சிட முடியுமா? நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அருமையான ஒரு பரிசுத்தவான் பாளையங்கோட்டையில் இருக்கிறார், அதுவும் கேடிசி நகரில் இருக்கிறார். உலகம் முழுவதும் போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கார். உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு முறை ஒரு 20-25 வருடத்துக்கு முன்னால் ஒரு சர்ச்சில் கூப்பிட்டாங்களாம். அது நம்ம சர்ச்சில், பொதுவாக அவர் நம்ம சர்ச்சுக்கு மட்டும்தான் போவார். ஆனால் அந்த முறை வெளியில் உள்ள ஒரு சர்ச்சில் கூப்பிட்டுருக்குறாங்க முதல் முறையாய். அவரை தெரியாது பார்த்தீங்களா? நமக்கெல்லாம் தெரியும் அவர் எவ்வளோ சிம்பிளாக இருப்பார், அவர் எவ்வளோ தாழ்மையாக இருப்பார், நமக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாது. அவங்களே பெரிய ஊழியர்னு மட்டும் கேள்விப்பட்டிருக்காங்க. உடனே ஐயா வாங்கய்யா, உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு வேணும் ஐயா, மெனு கார்டு வச்சுருக்கீங்களா ஐயா, கொடுங்கய்யா அப்படின்னு அவர் சிரிச்சிட்டாராம். சிரிச்சு, எனக்கு ராத்திரிக்கு 2 பழம், வாழைப்பழமும் 1 கப் பால் இருந்தால் போதும், நான் நைட்டு அவ்வளோதான் சாப்பிடுவேன்னாராம். அவங்களுக்கு ஒன்றும் ஓடலை. அவர் சொன்னாங்களாம், ஐயா உங்களுக்கு எவ்வளோ ஐயா காணிக்க நாங்கள் தரணும், உங்களுக்கு எவ்வளோ காணிக்க தரணும் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவர் சொன்னாராம், ஆண்டவருடைய வசனத்துக்கு நீங்கள் கோடி கொடுத்தாலும் எழுச்சியாது, அது ஈடாகாது. அதனால் காணிக்க எனக்கு வேண்டாம். நீங்கள் 3 நாள் உங்கள் மக்களை வர சொல்லுங்க, மைக்கை மட்டும் நல்லா வச்சுக்கிடுங்க, தொண்டை கிண்ட பிடிச்சிடக்கூடாது. அதனால் அதை மட்டும் எனக்கு செய்யுங்க, வசனங்களை தெளிவாக மக்கள் கேட்டால் அதே எனக்கு போதும் அப்படின்னாராம். அவர் அந்த பாஸ்டர் ரொம்ப வியந்து பாராட்டி அவர் பேசி கொண்டிருந்தார். என்ன எப்படி ஒரு ஆளும் இந்த காலத்துலையும் இருக்காங்களா அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஆள் அப்படி இருக்காங்க, என்ன செய்யறது, நல்ல ஆட்கள்லாம் வெளியில் தெரிய மாட்டேங்குது, டூப்ளிகேட் பூரா வெளியில் தெரியுது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். அந்த அந்தஸ்துக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நானும் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், பிரதர் சித்தம்னா என்ன பிரதர்? பித்தம்னா தெரியும், சித்தம்னா என்ன அப்படின்னா உள்ளார்ந்த ஆசை, அவ்வளோதான். நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது, பையன் பிறந்துட்டான்னு டாக்டர் சொல்கிறாங்க, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லது பொண்ணு பிறந்துட்டா அப்படின்றாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போவுமே கொஞ்ச நாள் ஆனவுடனே ஒரு வயசு ஆனவுடனேயே அந்த அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிறாங்க, இவனை நம்ம டாக்டர் ஆக்கும், என்ன இல்லை என்ஜினியர் ஆக்கும்,
இல்லை டாக்டராக தான் ஆக்கணும். சரி ரெண்டும் வேணாம், ஐஏஎஸ் அதிகாரி ஆக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா அம்மாவும் அந்த பிள்ளை நம்ம பையன் நாளைக்கு என்னவா வரணும்னு விரும்புகிறாங்க பார்த்தீங்களா? அந்த விருப்பம்தான் அந்த பிள்ளையை குறித்த அந்த தாய் தகப்பனுடைய சித்தம். அப்போ உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் குறித்து தெய்வத்திற்கு ஒரு சித்தம் இருக்கிறது, ஒரு ஆசை இருக்குது. என் மகன் இப்படி வரணும், இந்த மகா இப்படி வரணும் அப்படின்னு ஆசை இருக்கு. அந்த ஆசையை நாம புரிந்து கொண்டு அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றினால் கடவுள் நம்மில் மகிழ்ந்திருப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இல்ல அவர் நம்மளை பத்தி ஒரு ஆசை வச்சிருக்காரு, நம்ம அந்த ஆசைப்படி நடக்கல, நம்ம இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக நம்மளை வெட்டி போட்டுற மாட்டார், அதுக்காக அவர் நம்மளை கைவிட்டுற மாட்டார். நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். இப்போ நம்ம வீட்டில் 2 குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை சொல் பேச்சு கேட்குது, ஒரு குழந்தை சொல் பேச்சு கேட்கல. அதுக்காக நம்ம அந்த பிள்ளைக்கு கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்காம இருக்கிறோமா? அந்த பிள்ளைக்கு பலகாரம் செய்து கொடுக்காம இருக்கிறோமா? அந்த பிள்ளைக்கு செய்கிற மாதிரி இந்த பிள்ளைக்கு நம்ம கரெக்டாக செய்கிறோம். ஆனால் என்ன, நம்ம சொல் பேச்சு கேட்குற பையனுக்கு சந்தோஷமாக ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், இவனுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். ஆனால் மனசு கொஞ்சம் கஷ்டத்தோடையே கொடுப்போம். இல்லை, ஆண்டவரும் கூட நம்ம எல்லாருக்கும் எல்லாம் தர்றாரு. ஆனால் சிலருக்கு கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுக்காரு, பலருக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் வருத்தத்தோடு கொடுக்காரு. ஐயோ என் பிள்ளைய நான் இப்படி நினைச்சனே, அவன் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கானேன்னு கொஞ்சம் வருத்தம் அவருக்கு உண்டு. அந்த வருத்தத்தை என் மகனே உன் தாயை நீ சந்தோஷமா வைக்கணுமா? நீதிமொழிகள் ஆரம்ப அதிகாரங்கள் 1, 2, 3 அந்த அதிகாரங்களை படிச்சீங்கன்னா தகப்பனை சந்தோஷப்படுத்து, புத்தியுள்ள மகன் தன் தாய்க்கு கிரீடமாய் இருக்கிறான். அந்த தாய் தந்தைன்னு அந்த இடத்துல வர்றது இயேசுவை குறிக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ சரியா வாழ்ந்தேன்னா என் சத்ருவுக்கு நான் கரெக்டா பதில் சொல்லுவேன். ஆண்டவருக்கு யார் சத்ரு? சாத்தான். இல்ல, ஆண்டவர் அவர் சொல்றாரு, நீ சரியா இருந்தேன்னா என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் சரியா உத்தரவு சொல்லும்படி நீ என் இருதயத்தை சந்தோஷமாக்கு மகனே அப்படின்னு நீதிமொழிகளில் சொல்றார். இப்போ ஆண்டவருடைய உள்ளத்தை மகிழ்விக்கிற என்ன செய்யலாம்? முதல்ல இந்த பைபிளை நல்லா வாசிங்க. இந்த வருஷத்துல பைபிளை நல்லா வாசித்ததுல இதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம்னு இருக்கும். சரியா? ரொம்ப தெளிவா எளிய தமிழ்ல இருக்கும். யாரும் பிரசங்கம் பண்ணி விளக்கம்லாம் சொல்ல வேண்டாம். வாசிங்களேன். 1 தெசலோனிக்கேயுடைய புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நம்ம என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. போதும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அழகான தமிழ்ல நம்ம எல்லாருக்குமே புரியும்படி தேவ சித்தம் என்ன, உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் என்ன ஆசைப்படுறாரு? என் பிள்ளை சுத்தமா வாழணும், என் பிள்ளை பரிசுத்தமா வாழணும் இந்த பூமியில வாழும் பொழுது. இது அவருடைய சித்தம். இப்படி நீங்க பைபிள் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா இது எனக்கு சித்தமா இருக்கிறது, இது எனக்கு சித்தமா இருக்கிறதுன்னு நேரடியாவே வசனங்கள் இருக்கு. சில இடங்கள்ல இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிரியம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையோ அவருக்கு பிரியம். அப்ப என்ன அர்த்தம்? உண்மையா இருப்பது அவருடைய சித்தம், அவருக்கு பிடிக்கிறது அவருடைய சித்தம், அவருடைய ஆசை அவருடைய சித்தம். அப்ப நிறைய வசனம் நீங்கள் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எவ்வளவு அழகான தமிழ்ல போட்டிருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்கணும். ஒரு நோட்டு வச்சுக்கணும். அந்த நோட்ல தேவனுடைய சித்தம்னு ஒரு தலைப்பு கொடுத்துக்கணும். பைபிளுக்கு நீங்க ஒரு தலைப்பு கொடுக்குறீங்க, தேவனுடைய சித்தம். இந்த புஸ்தகம் ஃபுல்லா தேவனுடைய சித்தம் அடங்கி இருக்கிற புத்தகம் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு வேகமா வாசிக்கலாம். அப்ப ஒரு 2 மாசத்துல என்ன செஞ்சிடலாம்? முழு வேதாகமத்தையும் வாசி. ஏன்னா நம்ம எதை தான் கேட்ச் பண்ண போறோம்? தேவ சித்தத்தை மட்டும் தான் பிடிக்க போறோம். அப்ப எதெல்லாம் தேவ சித்தம் அந்த வசனத்தை மட்டும் அப்படியே அந்த நோட்ல எழுதிக்கிட்டே வரணும், படிக்க. அப்ப எதெல்லாம் அவருக்கு பிடிக்கும், எதெல்லாம் அவருக்கு பிடிக்காது, அதுக்கு எதிர்ப்பதமா உள்ளது அவருக்கு பிடிக்கும்னு அர்த்தம். அப்படிதானே? அப்போ அது அவருடைய சித்தம். இந்த மாதிரி நீங்க ஐடியா பண்ணி தேவ சித்தத்தை எல்லாம் எடுத்து எழுதிருங்க. ஒரு தடவை உங்களுக்கு ஒரு திருப்தி, சரி பைபிளை நான் ஒரு தடவை முடிச்சிட்டேன், தேவ சித்தம்ங்கிற தலைப்பில் முடிச்சிருக்கேன். இப்படி ஒவ்வொரு தலைப்பில் பைபிள் படிக்கணும். வாழ்நாள்லாம் காணாது. நீங்க படிக்க தங்க சுரங்க மாதிரி உங்களுக்கு செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்ட்டின் லூத்தர் சொன்னாரு, நான் ஜெபிக்கும் பொழுது தெய்வத்தோடு பேசுகிறேன், நான் உட்கார்ந்து பைபிள் வாசிக்கும் போது தெய்வம் என்னோடு பேசுகிறார் அப்படின்னா. நாம் அவர்கிட்ட பேசணும், அவர் நம்மகிட்ட பேசணும். அந்த இருவழி பாதையினாதான் டைம் போறதே தெரியாம நம்ம இருக்க முடியும். இல்லைன்னா நேரம் போகாது. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலே 10 மணி நேரம் ஜெபம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்.
அடேப்பா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டோன்னு வாட்சை பார்ப்போம், 10 நிமிஷம் கூட ஆகிருக்காது. ஐயா 10 நிமிஷம் தான் ஆச்சா அப்படின்னு. ஆனால் நீங்கள் பழக பழக நீங்கள் ஜெபம் பண்ண, அப்புறம் நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது அவர் உங்களோட பேச, நீங்கள் ஜெபம் பண்ண பைபிள் வாசிக்கும் போது அவர் உங்களோட பேச, இப்படி மாற்றி 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 கொண்டாந்துட்டீங்கன்னா ஒரு கட்டத்தில் 10 நிமிஷம் ஜெபம் பண்ண மாதிரி இருக்கும். மணி பார்ப்பீங்க 1 மணி நேரம் ஈஸியாக கடந்து போயிருக்கும். நேரம் போகிறதே தெரியாது. டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு நாள் எல்லா வேலையும் முடிச்சு ராத்திரி 11 மணிக்கு அவர் படுத்து 10:30க்கெல்லாம் தூங்கிடுவார். அவர் சிஸ்டமேட்டிக் லைஃப் அவருக்கு. 10:30க்கு படுத்துட்டார். 11 மணிக்கு முழிப்பு வந்துச்சான். முழிப்பு வந்த உடனே பார்த்தாரா, சரி விழிப்பு வந்துட்டு ஜெபிப்போமே அப்படின்னு அவர் எப்போதும் நேர் முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுவார். நேர் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். ஜெபிக்க வேண்டியது, அப்புறம் கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்க வேண்டியது, திரும்ப மூடி வச்சுட்டு ஜெபிக்க வேண்டியது. திடீர்னு பார்த்தா காலையில் விடிஞ்சிருச்சா. மார்னிங் 5-5:30 மணி ஆயிட்டான். ஏப்பா இரவு போதும் ஜெபம் பண்ணி இருக்கிறேன் சந்தோஷமா. அப்புறம் பேங்க் வேலைக்கு போனார், உலக பிராரம்ப வேலைக்கு போனாரா. தூக்கம்லாம் வர, டயர்டெலாம் இருக்காது. நல்லா ஜெபம் பண்ணி மட்டும் பாருங்களேன், ஆவியில் நிறைஞ்சி டயர்டு போயிடும், டயர்ட்னஸ் போயிடும். மற்ற வேலைகளில் தான் நமக்கு டயர்டு உண்டாகும். நல்லா ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணால் டயர்டு போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனுடைய சித்தம் நாம் செய்யும் பொழுது அவருக்கு தாயாய், சகோதரனாய், சகோதரியாய் நாம் மாறி விடுகிறோம். இப்போ பிரதிஷ்டைக்கு வருவோம். நாம் பிரதிஷ்டை செய்யப்படுவது ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதற்கு ஒரு வசனத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அதையும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 19-20 வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரத்தினாலும் மகிமைப்படுத்த வேண்டும், ஆவியினாலும் மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று அவர் சொன்னார். அப்ப சரீரத்தில் மகிமைப்படுத்துறதுனா என்ன, ஆவியிலே மகிமைப்படுத்துறதுனா என்ன? அவர் நபியிலே தங்கி இருந்து நம்மை அவர் பிரதிஷ்டை செய்யும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டு விட்டீர்கள். அதாவது விலை கொடுத்து உங்களை வாங்கியாச்சு. அதனால எஜமானுக்கு தான் நீங்க சொந்தம். உங்களுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் நீங்கள் தேவனை கனப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். ஆவியில மகிமைப்படுத்துறது என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆலயங்களுக்கு வரும்பொழுது, சிறப்பு கூடுகைகளுக்கு வரும்பொழுது நம்மை ஆராதனையில் நடத்துவார்கள். நம்மளை எழுப்பி விட்டு பாட்டு பாடுவார்கள், ஆராதிப்பார்கள், கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். அப்போ நம்முடைய சுற்றுப்புறத்தை மறந்து ஆவியிலே நம்ம விழிப்படைந்து ஆவியிலே கர்த்தருக்கு ஒரு நல்ல ஆராதனை செய்வோம், நல்ல பலிகளை செலுத்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துவோம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், பலி செலுத்துவோம். ஆவியிலே பலி செலுத்த படித்திருக்கிறோம். ஆனால் சரீரத்திலே நாம் எப்படி பலி செலுத்துவது? சரீரத்திலே நாம் எப்படி பலி செலுத்துவது? 2 உதாரணங்களை வேதத்தை காமிச்சிட்டு நம்ம அடுத்த காரியத்துக்கு போகலாம். ராகாப் என்று ஒரு வேசி இருந்தாள். அவளுடைய வீடு அலங்கத்தின் மேலே கட்டப்பட்டிருந்தது. அவளுடைய வீட்டுக்கு 2 போர் வீரர்கள் வந்தார்கள் திடீரென்று. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதனால நான் ஷார்ட்டா சொல்றேன். 2 போர் வீரர்கள், யோசுவாவுடைய இராணுவத்தில் இருந்த 2 எபிரேய இளைஞர்கள், போர் வீரர்கள், இராணுவ வீரர்கள் அந்த வேசியினுடைய வீட்டுக்குள்ளே வந்தார்கள். அவளுக்கு ஆண்கள் அவ வீட்டுக்கு வர்றது அவளுக்கு ஒன்றும் வித்தியாசம் புதுசு இல்லை. சரி, முகம் தெரியாதவங்க வர்றதுமே அவளுக்கு புதுசு இல்லை. அவளுடைய தொழில் அப்படி, ஆண்கள் வரத்தான் செய்வார்கள். அப்படி போலத்தான் இந்த 2 வீரர்களையும் அவள் நினைத்திருக்க வேண்டும் ஒருவேளை. ஆனால் அவள் தன் வாழ்க்கையிலே தன்னுடைய வீட்டுக்குள்ள தன்னை தேடி வந்த வாலிபர்கள் எத்தனையோ ஆண்களை பார்த்தவள் அன்றைக்கு வந்த 2 பேரையும் பார்த்து ஆச்சரியம் அடைந்தாள். ஏனென்றால் அந்த 2 இராணுவ வீரர்கள் பலசாலிகளும் தான் ஒரு வேசி என்பதை அறிந்தும் உள்ளே வந்து அவர்கள் வெளியே செல்லும் வரை கரைபடாமல் அவர்கள் வெளியே போனார்கள். அரண்டுட்டார். நல்லா கவனிங்க. இந்த 2 போர் வீரர்களும் அவளை உட்கார வச்சு பிரசங்கர் மாதிரி இந்த 2 பேரும் நின்றுக்கிட்டு, அம்மா நீ பண்ற தொழில் தவறு, நீ பாவம் செய்கிறாய், இந்த பாவம் எங்க ஆண்டவருக்கு பிடிக்காது,
எங்க ஆண்டவர் தான் உலகத்தை உண்டாக்குன ஆண்டவர், நீ எங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள், ஞான ஸ்நானம் எடு, சபையில சேரு, நீ அப்படி இப்படின்னு சொல்லி விழாவாரியா அவளுக்கு என்ன செய்யல? பிரசங்கம் பண்ணல. வந்தார்கள், ஒளிஞ்சுக்கிட்டாங்க, அவ காப்பாத்தி விட்டா. அப்புறம் இறங்கினாங்க, இறங்கி அம்மா போயிட்டு வரோன்ட்டு வெளியில விட்டாங்க. அரண்டா ஏன் வீட்டுக்குள்ள வந்து கரைபடாமல் போறாங்களே? அப்போ இவங்க ஆராதிக்கிற கடவுள் தான் சொல்லுங்க மறிச்சிட்டா. ஐயா, நான் உங்க 2 பேருக்கும் தயவு செஞ்சேன்ல, ஆமாம்மா, அத மாதிரி நீங்களும் எனக்கு தயவு செய்யணும். என்னம்மா செய்யணும்? நீங்க எப்படி இந்த ஊரை பிடிச்சிருவீங்க? உங்க தெய்வம் தான் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஒரே தெய்வம் உங்க தெய்வம் தான் என்பதை கண்டு கொண்டேன். அதனால இந்த ஊரை பிடிச்சிருவீங்க, இந்த ஊரை அழிப்பீங்க, என்னையும் அழிக்கப்படாது, எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க. கேட்டாளா? கேட்ட உடனே நானா இருந்தா, நம்மளா இருந்தான்னு உங்களை சொன்னா கோவப்படுவீங்க. நானா இருந்தா என்ன சொல்லுவேன்? சரிம்மா, ஆல் ரைட், நீ எங்களை காப்பாத்துன, நான் உன்னை என்ன செஞ்சிடறேன்? யோசுவாட்ட போய் சொல்லிடுறேன், இப்படி ஒரு அம்மா இருக்காங்க, அலங்கத்தின் மேல வீடு கட்டியிருக்காங்க, அந்த அம்மாவை காப்பாற்றணும், அவங்க தான் எங்களை காப்பாற்றினாங்கன்னு சொல்லிடுறேன் எங்க தளபதிட்ட. எங்க தளபதி வந்து உங்களை காப்பாத்திடுவாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா நமக்கு அரகுர ஞானம். அந்த ராணுவ வீரர்கள் சொன்னா பாருங்க, அருமையான சத்தியத்தை சொன்னாங்க. அந்த சத்தியம்லாம் சொல்றதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை நமக்கு சபையில. சொன்னா, சரிம்மா, என் உயிரை காப்பாத்தின, எங்க 2 பேர் உயிரையும் காப்பாத்தினதுனால உன் உயிரை காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை தான். ஆனா நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? உங்க அப்பாட்ட போ, உங்க அம்மாட்ட போ, உங்க தாய் வீட்டுக்கு போ, உன் உறவினர்கள் வீட்டுக்கு போ, எல்லாரையும் கூப்பிட்டு இந்த வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சிக்க. எப்படிங்க போய் கூட முடியும்? பின்னணி வரலாறு சொல்லுகிறது, எரிகோவிலே தான் அவள் குடியிருந்தாள். ஆனால் இங்கே நமக்கு காட்சி வேதத்திலே வாசிக்கிறோம், அலங்கத்தின் மேலே வீட்டை கட்டி இருந்தாள். என்க்ரோச்மெண்ட். அலங்கம் என்பது அந்த நாட்டு ராஜா கட்டி வச்சிருக்கிறான் இரட்டை கோட்டை, மிகப்பெரிய கோட்டை, 2 கோட்டை சுவர் எரிகோ. யாரு எளிதில் எரிகோ உடைச்சிட்டு உள்ள வர முடியாது. இந்த 2 கோட்டை சுவருக்கும் இடையில 16 அடி அகல மிகப்பெரிய அகழி மாதிரி உண்டு. எதுக்குன்னா, அந்த ஊர்ல ஒவ்வொரு வீட்லயும் கூட்டுற குப்பை, சாம்பல் எல்லாம் வரும்போது, கார்பேஜஸ் வரும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் கொண்டு வந்து மக்கள் ஏறி அந்த 2க்கு இடையில உள்ள அந்த பள்ளத்தில் என்ன செய்வாங்க? தட்டிடுவாங்க. ஊரும் சுத்தமாயிரும், நகரமும் பாதுகாப்பா இருக்கும். இரட்டை கோட்டை சுவர். வெளிப்பக்கமா இவங்க நம்ம இஸ்ரவேல் ராணுவம் பார்த்த கோட்டை சுவர் 9 அடி அகலம். நம்ம இப்ப 3/4 அடி சுவர்ல வீட்டை கட்டிவிடுறோம் இல்ல? 9 அடி அகலத்துல சுவர். அப்புறம் 16 அடி அகலம் உள்ள விட்டு, அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க, அது 34 அடி அகல சுவர். மிகப்பெரிய வீட்டையே உள்ள கட்டிடலாம். 34 அடி அகலம். அதாவது 2 தேர், 2 அந்த ரதம் அந்த மேல, அந்த அலங்கத்தின் மேல அப்படியே வரும், கிராஸ் பண்ணி போகலாம் யுத்தத்திற்காக. அப்படி கட்டி வச்சிருந்தாங்க. இந்த 2 அலங்கமும் சேர்ற இடம் இருக்கு பார்த்தீங்களா, சில இடங்கள்ல குப்பை நிரம்பி வழியும். ஒரே இடத்துல கொண்டு கொட்டுனா குப்பை மேலே வந்துடும் பார்த்தீங்களா, அந்த குப்பை மேட்டில் குடிசை போட்டு இருந்தா, தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த ராகாப் என்கிற அந்த அம்மா. இப்போ என்ன அர்த்தம்? ஊருக்குள்ள தானே இருந்தா, எப்படி இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னா, அவ அப்பா அம்மா விரட்டி விட்டுருக்கணும். அவன் நடத்த சரியில்லை, அவ தொழில் சரியில்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு அப்பனும் இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டுருக்கணும். அவன் அங்கே என்க்ரோச்மெண்ட்ல போய் குடிசை போட்டு அங்கே தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கிறாள். இப்ப அவ கீழே போகணும், போய் அப்பாவை கூப்பிடணும். பாப்பா, அவர் என்ன சொல்வார் பாருங்க, நீ எனக்கு பிள்ளை இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. உள்ள இருந்து கத்திருக்கலாம். ஆனா இவ சொல்லணும், இல்லப்பா நான் திருந்திட்டேன்ப்பா, தொழிலை விட்டுட்டேன்ப்பா, ஏசப்பா தான் உண்மையான கடவுள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, அவருடைய வீரர்கள் வெளியில நிக்காங்கப்பா, இந்த ஊரை அழிக்க வர்றாங்கப்பா, நீ வந்துருப்பா, என் வீட்டுக்கு வந்துருப்பா, என் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்க மட்டும் பாதுகாக்க. நம்ப முடியுமாங்க? நம்ம வேகமா வசனத்தை அப்படி வாசித்துட்டு போயிடுறோம். அந்த எரிகோ, அந்த ராகாப் பேசியினுடைய சம்பவத்தை கொஞ்சம் நிறுத்தி பாருங்க. சொந்தக்காரங்களை வேற கூப்பிடணுமா? தாய் தகப்பனே விரட்டி விட்ட அந்த பெண்மணி சொந்தக்காரங்க மாமா வீடு, சித்தப்பா வீடு, மச்சான் வீட்டில் போய் நின்றுக்கிட்டு நீங்க வாங்க அப்படின்னா அதுக்கு என்ன? அது
அதனுடைய தியாலஜி, அதனுடைய இறையியல் தத்துவம் என்ன அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்பட்டதை நம்ம என்ன செய்யணும்? பகிரங்கப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவாகுதலின் ஊழியம் இன்னைக்கு யாருமே சொல்லி தர்றது இல்லை. ஒப்புரவாகுதலின் ஊழியம் நம்முடைய ரட்சிப்பை பிரகடனப்படுத்த வேண்டும். ஏன் கிறிஸ்தவங்க மட்டும் தெரு தெருவா இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் டாக்ஸ் கொடுக்கறாங்க, ஊழியம் செய்றாங்க? ஏன் பண்றாங்க? பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம மக்களுக்கு பிரகடனப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒளிச்சு வைக்கிறதுல அதான் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் ஏற்றி வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்ன கொடுக்கும்? வெளிச்சம் கொடுக்கும். 2 ராணுவ வீரர்கள் கற்றுக் கொடுத்த சத்தியம் சொன்னாங்க. நீ உன் சொந்தக்காரங்கிட்ட போய், உன் இனஜன பந்துக்கள்கிட்ட போய் நீ அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள வச்சிரு. நாங்க இந்த நகரத்தை கொள்ளையடிக்க, இந்த நகரத்தை தீக்கரையாக்க உள்ள வரும் பொழுது இந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள மட்டும் நாங்க பாதுகாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தாங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, லூக்கா எழுதுறாரு, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16:31, 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல லூக்கா எழுதுறாரு பாருங்க. அப்போஸ்தலர்களுக்கு எழுதும்போது அவர் எழுதுறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் 1968 நான் உம்மை ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவரே, சிலுவை காட்சியை பார்த்தேன் ஆண்டவரே, நான் உம்மை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு விட்டேன். சரிப்பா, உன் குடும்பத்தை எங்க? அவங்க ரொம்ப மோசமானவங்க ஆண்டவரே, அவங்க திருந்தவே மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்களெல்லாம் நரகத்துக்கு அனுப்பிடுங்க ஆண்டவரே, என்னையை மட்டும் மோட்சத்துக்கு அனுப்பிங்கன்னா முதல்ல நம்மளை தான் விரட்டி விட்டுருவார். பைபிள் தியாலஜி என்ன சொல்லுதுன்னா, நீ விசுவாசித்தால், நீ சரியாய் ஆண்டவரை ஆராதித்தால், நீ சரியாய் ரட்சிக்கப்பட்டிருப்பாயனால் நீயும் உன் வீட்டாரும். அதுதாங்க வேத போதனை. நான் மட்டும் ரட்சிக்கப்படணும், எவனையும் மதிக்கிறது இல்லை, அப்பாவை மதிக்கிறது இல்லை, அம்மாவை மதிக்கிறது இல்லை, சொந்தக்காரங்களை மதிக்கிறது இல்லை. ஏன்னா இவருக்குள்ள இயேசுனார் வந்துட்டாராம், இவர் ஆவியில் நிரம்பிட்டாராம், இவர் அந்நிய பாஷை பேசுறாராம், இவருக்கு சில வரங்கள் வேற கிரியை செய்தான், இனி தனக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லைன்ட்டு பெரிய ஊழியர் ஆயிடுறாங்க. இல்லைங்க, தன் சொந்த குடும்பத்தை நேசிக்காதவன் தேவனுடைய சபையை எப்படி நேசிப்பான்? தன் சொந்த குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தாதவன் தேவ சபையை எப்படி வழிநடத்த முடியும்? ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி செய்ய முடியும்? வசனம் அப்படித்தான் போட்டு, ஆண்டவரை நீங்கள் விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருக்கு பிரத்யேகப்பட்ட பாத்திரமாய், பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயமாய் நீங்கள் மாறுங்க. முதல்ல உங்க வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் ரட்சிக்கப்படும், அப்புறம் வெளியில உள்ளவன் ரட்சிக்கப்பட்டு வருவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவர் எருமப்பட்டியில பிறந்திருப்பார். எருமப்பட்டியில எருமப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. நாங்கள் ஊழியம் செஞ்சுருக்கேன். எருமப்பட்டியில் பிறந்திருப்பாருங்க. அங்கே பிறந்து அங்கே ரட்சிக்கப்பட்டிருப்பார். சிஎஸ்சி சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே பெந்தேகோஸ்தே சபைக்கு போயிடுவார். போன உடனே அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் அமெரிக்காவுக்கு போவார், அப்புறம் இந்தோனேஷியா போவார். ஆனால் எருமப்பட்டியில் அவர் சொந்தக்காரன் இன்னும் எரும மாடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கான், அவன் இன்னும் ரட்சிக்கப்படலை. கடைசி வரைக்கும் எருமப்பட்டிக்காரன் அவரை சந்திக்கவே முடியல. அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்கான். அமெரிக்காவிலேருந்து ரெட்டியர் வந்திருக்காங்கன்னா உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. பொய் சொல்லலை, பேரை சொல்லாமல் சொல்கிறேன். ஏன்னா அந்த அண்ணாச்சி இன்னும் இருக்காரு, எருமப்பட்டிக்காரர். வசனம் அப்படி சொல்லுது. அப்போ இதில் என்ன டிராபேக்? அதுக்காக அந்த ஊழியக்காரங்கெல்லாம் அப்பா அம்மாவுக்காக ஜோம் பண்ணாமலா இருந்திருப்பாங்க, அண்ணன் நம்பிக்கெல்லாம் ஜோம் பண்ணாமலா இருந்திருப்பாங்க. அதே எப்படி கட்டாயம் ஜோம் பண்ணிப்பாங்கல்ல, அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்களும் நம்ம கூட வரணும் அப்படின்னு கட்டாயம் எல்லா வாலிபர்களும் ரட்சிக்கப்பட்ட புதுசில் தன் குடும்பத்துக்காக ஜெபிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் நடக்கலையே, ஏன்? அதுதான் கொஸ்டின். ஏன் நடக்கலைன்னா, நான் என்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்காக பிரதிஷ்டை பாத்திரமாய் அல்லது ஆண்டவருக்காக பிரத்யேகப்படுத்தவில்லை, ஆண்டவருக்காக நான் வேறு பிரிக்கப்படவில்லை, ஆண்டவருக்காக நான் ஊழியெல்லாம் செய்கிறேன், ஊழியத்தில் அற்புதங்கள் நடக்குது, ஆத்துமாக்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன். எவ்வளவு கோடி ஆத்துமாக்களை சம்பாதித்தாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உன்னத பாட்டில் அவர் சொல்றாரு, சூலமித்தியால் சொல்றா, திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய் என்னை வைத்தார்கள்,
ஆனால் என் தோட்டத்தையோ நான் காக்காமல் போய்விட்டேன். அழுகிறார் உன்னத பாட்டில். அநேக திராட்சை தோட்டங்களுக்கு என்னை காவல்காரியை வைத்தார்கள், நான் சரியாய் காவல் காத்து விட்டேன். ஆனால் என் சொந்த தோட்டத்தையோ நான் காவல் காக்கவில்லை. போச்சு. அதுதான் ஆண்டவர் கேட்டார் லூக்கால, மதிகேடனே, இன்று இரவு உன் ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்படுமானால் நீ எங்கே போவாய்? நீ சம்பாதித்தவர்கள் யாருடையதாகும்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எல்லாம் வாழ்ந்துட்டோங்க, பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டோம், மனைவிக்காய் வாழ்ந்துட்டோம், வீடு வாசல் கட்டுறதுக்காகவே 20-25 வருடங்கள் பேங்க்ல லோன் போட்டு அதை அடைக்கிறதுக்கே நம்ம ரிட்டையர்ட் ஆயிட்டோம். முடிஞ்சு எல்லாம். இனி என்ன செய்ய போகிறோம்? இனி யாருக்காக வாழ போகிறோம்? இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் என் ஆத்துமா நஷ்டப்பட்டால் நான் எங்கே போவேன்? யாக்கோபு அம்மா பேச்ச கேட்டு மாமன் வீட்டுக்கு வர்றார், லாபான் வீட்டுக்கு. காட்டு பாதை, ராத்திரியில் ஒரு கல்லை தலைக்கு வச்சு படுக்கிறார். அன்னைக்கு ராத்திரி ஒரு சொப்பனம் பார்க்கிறார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மறுநாள் காலையில் அந்த கல்லைத்தானே அந்த தலைமாட்டில் படுத்திருந்த இடத்துல அந்த கல்லை குத்தி அதில் எண்ணெயை வார்த்து இது தேவனுடைய ஸ்தலம், இது பெத்தேல் என்று அழைக்கப்படும் சொல்லி எல்லாம் அவர் சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்றார் யாக்கோபு. ஆண்டவரே, நேற்று நான் பார்த்தேன், தேவதூதர்களையும் பார்த்தேன். ஆண்டவரே, நான் இப்போ வெறுங்கையா போறேன், நீர் என்னை ஆசீர்வதித்து என் தலைக்கு எண்ணெய் குறையாமலும் என் வஸ்திரம் குறையாமலும் ஆகாரம் குறையாமலும் என்னை என் தகப்பன் வீட்டுக்கு மறுபடியும் சமாதானமாய் அழைத்து வருவீரானால் நீர் எனக்கு தெய்வமாய் இருப்பீர், நான் உமக்கு பிள்ளையா இருப்பேன், தேவரீர் எனக்கு தருகிற எல்லாத்திலையும் தசமபாகம் தருவேன்னு பொருத்தனை செய்து கொண்டார். அந்த ஃபர்ஸ்ட் ஜெபம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வரும்பொழுது, ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது நம்ம எல்லாருமே பண்ற முதல் ஜெபம் அதுதான். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க ஒரு வீடு, அத்தியாவசிய தேவைகளை சந்தியும் ஆண்டவரேன்னு ஜெபிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. கட்டாயம் ஜெபித்திருப்போம். ஆரம்ப கட்டத்திலே யாக்கோபு பண்ணின அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார், ஆசீர்வதித்தார். மாமே பெரிய டக்காட்டி மாமே 10 முறை சம்பளத்தை மாத்தினான், எப்படியாவது இவனை வெறுமையா அனுப்பிடணும்னு. ஆனா 10 முறை கடவுள் யாக்கோபோடு இருந்ததுனால செல்வம் பெருகியது, ஆடு மாடு மந்தைகள் பெருகியது, மனைவிமார்கள் பிள்ளைகள் பெருகியது. எல்லா செல்வங்களோடும் மக்கள் செல்வத்தோடும் மாக்கள் செல்வத்தோடும் அவர் அங்கிருந்து தகப்பு வீட்டுல இருந்து ஒரு 20-25 வருஷம் கழிச்சு அங்கிருந்து பெரிய குரூப்பா வர்றாரு. அப்படியே ஒரு திரளான செல்வத்தோட வர்றாரு. வரும் பொழுது ஒரு தகவல் வருது, அண்ணே 300 பேரோட உன்னை பார்க்க வர்றாருன்னு சொன்ன உடனே இவருக்கு உயிர் போச்சு. தன் செல்வங்களை எல்லாம் அக்கறைப்படுத்தி விட்டு இக்கரையிலே தனிமையாய் ஆண்டவரோடு போராடுகிறான். என்ன போராடினாரு? விடிய காலம் ஆயிற்று, தேவனுடைய தூதனானவர் போராடுற. பழைய ஏற்பாட்டில் இயேசு அப்படிங்கிற பேரை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. தேவனுடைய தூதனானவராய் தன்னை வெளிப்படுத்துகிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. அப்ப அவர் சொல்றாரு, பொழுது விடுகிறது, நான் போகட்டும், என்னை விட்டுறார். இவர் சொல்றாரு, இல்லை இல்லை, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. என்னப்பா, நான் தான் உன்னை ஆசீர்வச்சனே. ஒரு மனைவி கேட்ட 4 மனைவி கொடுத்துருக்கேன், பிள்ளைகள் கேட்ட திரளான பிள்ளைகள் கொடுத்துருக்கேன், ஆடு மாடு எக்கச்சக்கமா கொடுத்துருக்கேன். நீ கேட்டது என்ன கேட்ட? சாப்பாடு கரெக்டா இருக்கணும், தலைக்கு எண்ணெய் குறையாம இருக்கணும், ட்ரெஸ் கரெக்டா இருக்கணும்னு சொன்ன. இவ்வளவுதான் நீ கேட்ட அந்த ஃபர்ஸ்ட் ஜெபத்தை. ஆனா நீ கேட்காததெல்லாம் நான் கொடுத்துருக்கேனே. இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகும் இந்த ராத்திரி விடிய விடிய என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உண்மை போக விடேன், என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் போக விடேன் அப்படின்னு ஏன்பா பேசுற? அப்படிங்கும் போதுதான் இப்பதான் யாக்கோபுக்கு புரியுது. இத்தனை ஆண்டு காலம் கிறிஸ்தவ வாழ்க்கையில, இத்தனை ஆண்டு காலம் அவர் எதைத்தான் ஆசீர்வாதம் நினைச்சாரு? மனைவி, பிள்ளைகள், சொத்து பத்து, வீடு, வாகனம், இதுதான் ஆசீர்வாதமான கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கர்த்தரினை ஆசீர்வதித்தார்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு யாக்கோபு. இப்பதான் தெரியுது, அண்ணன் வாரான்னு உன்னை கொன்றுவானே, என் உயிர்லாம் எனக்கு வேணும். இவ்வளோ செல்வங்கள் இருந்து என்னத்திற்கு, இவ்வளோ காரியங்கள் இருந்து என்னத்திற்கு, என் ஜீவன் அல்லவா எனக்கு ஆசீர்வாதம். இப்பதான் புரியுது அப்புவுக்கு, உலகத்துல எது சம்பாதிச்சாலும் அது ஆசீர்வாதம் இல்லை, நான் உயிரோடு இருக்கணும், பரலோகம் வந்து சேரணும், அதான் ஆசீர்வாதங்கிற அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் விடிய விடிய. அவனுக்கு விடிய காலம்
உன் பேர் என்னன்னு கேட்டாரு. எத்தன் யாக்கோபு. யாக்கோபு என்று சொன்னான். நீ யாக்கோபு இல்ல, இஸ்ரவேல் எனப்படுவாய் அப்படின்னு சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தான். விட்டுற வேண்டியதானே. தொட நரம்ப என்ன செஞ்சாராம்? அத்து விட்டாராம். ஒரு தொட நரம்ப என்ன செஞ்சாராம்? இழுத்து விட்டாராம். நொண்டி நொண்டி நடக்கணும். இவ்வளவு நாள் அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு இருந்தான் யாக்கோபு. என்னை எவனும் ஒண்ணும் செய்ய முடியாரா? லாபானே என்னெல்லாம பண்ணி பார்த்தாரு எங்க மாமே. அவரையே ஜெயிச்சுட்டேன். என்னைய எவனும் ஒண்ணும் செய்ய? இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு மக்கள் இருக்காங்க, இவ்வளவு காரியங்கள் இருக்கு, எவன் என்ன செய்ய முடியும்? ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் தொட நரம்ப அப்படி தட்டி விட்டார் பாருங்க. கெந்தி கெந்தி நடந்தான். அவன் லைஃப் டோட்டலா மாறிச்சு. அந்த சம்பவத்துக்கு பிறகு அவன் லைஃப் டோட்டலா மாறிடுச்சுங்க. இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு அப்படியே வர்றாங்க. ஒவ்வொரு நாடா சுத்தி தான் வீட்டுக்கு வரணும். பழைய கானானுக்கு வரணும். அப்படி வர்றாங்க. ஒரு ஊர்ல தங்கி இருக்காங்க. ஒரு ஊர்ல தங்கி இருக்கும்போது இவனுடைய செல்வங்கள், இந்த ஸ்டேட்டஸ், சோசியல் ஸ்டேட்டஸை வச்சு அந்த ஊர்க்காரங்க, அவங்க வேற இனத்து மக்கள், அவங்கெல்லாம் இவரை ஒரு பெரிய மனுஷனா அந்த ஊர்ல வச்சிருக்காங்க. பஞ்சாயத்து பிரசிடெண்டா இருக்காரு. நல்ல ஸ்தானத்துல இருக்காரு யாக்கோபு. அப்ப அந்த தீனாள் இருக்கா பாத்தீங்களா, மகா, அவ அந்த ஊர்ல அப்படியே சுத்தி பார்க்கணும் போனா அவளை 2 பேர் கெடுத்துட்டான். பிரச்சனை ஆகி போச்சு. இவருடைய தம்பிமார் மகைமார்கள் என்ன பண்ணிட்டாங்க? பட்டயத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ணிட்டான்? அவ்வளவு பேரையும் கொண்டுட்டான். மிகப்பெரிய சங்காரம் ஆயிப்போச்சு. பழைய யாக்கோபா இருந்தான்னு வச்சுடுங்க, அவனும் சேர்ந்து போயிருப்பான் அருவாளை தூக்கிட்டு. பழைய யாக்கோபா இருந்திருந்தாருன்னா. இப்பதான் புது யாக்கோபா மாறிட்டாரு. சொல்றாரு பையன்கிட்ட, ஏன்பா என் வாசனையை கெடுத்தீங்க? ஏன்பா இப்படி பண்ணுவீங்க? இது தேவையில்லையேப்பா. அவன் மட்டும் ஏன் தங்கச்சிய வேசியா நடத்தலாமோ? அந்த இள ரத்தம் பேசுறான். இல்லப்பா, என்னைய மரியாதையா அந்த ஊர்ல வச்சிருந்தாங்க, என் மதிப்பு மரியாதையெல்லாம் கெடுத்துட்டு இல்லப்பா அப்படின்னாரு. அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம். அப்புறம் வந்துட்டாரு கானானுக்கு. ரொம்ப வருஷம் ஆயிட்டு. மகன் செத்துட்டான்ட்டாங்க. இதே 10 பேர், ரூபன், சிமியோன், இசக்காரி 10 பேரும் சேர்ந்து சொல்லிட்டான், இந்த அங்கேயே பாருங்க, உங்க மகன் விட்டா பாருங்க, அவன் செத்துட்டான்ட்டாங்க. அழுதார் யாக்கோபு. எத்தனை வருடம்? 30 வருடத்திற்கு மேல அழுது கொண்டே இருந்த. வயசு ரொம்ப ஆயிட்டு, இப்ப கண்ணு சரியா தெரியல. இப்ப அதே 10 பேர் எகிப்துல இருந்து வந்து சொல்றான், அப்பா நம்ம பையன் உயிரோட இருக்கான்பா, யோசேப்பு, அவன் தான் கலெக்டரா இருக்கான். அல்லேலூயா. அந்த இடத்துல நீங்க படிச்சீங்கன்னா, தமிழ் பைபிள் படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என் மகன் இன்னும் உயிரோட இருக்கானா? யாக்கோபு மூச்சை அடைஞ்சு கீழே மயக்கம் ஆயிட்டானா. அவன் பிள்ளைய எப்படி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்திருக்கான் பாருங்க. பாசம் இருது. யோசேப்பு உயிரோடு இருக்கானா? அப்படி மூர்ச்சி அடைஞ்சு எவ்வளவு நேரம் மயங்கி கிடந்தான் தெரியாது. மயக்கம் தெளிஞ்சு எழுந்து நம்பல. ஏன்னா இந்த 10 பேரும் நீ நம்ப முடியாது. இவனுதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னான், உன் மகன் செத்து போயிட்டா, வர்ற வழியில கண்டெடுத்தோன்ட்டான். இப்ப இதே 10 பேர் தான் சொல்றான், உன் மகன் உயிரோடு இருக்கான், எகிப்துல இருக்கா, ராஜா மாதிரி இருக்கான்னு சொல்றான். வெளியில வந்து அந்த பார்வோன் ராஜாவுடைய ரதத்தை பாக்குறாரு. அந்த ரதத்தை பார்த்தான், அவங்க கொண்டு வந்த அந்த உச்சிதமான பண்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு, அப்ப இது உண்மையிலே ராஜ அரண்மனையில தான் கிடைக்கும், இதெல்லாம் நம்ம பசங்க கொண்டு வந்திருக்கான். அப்ப இவன் சொன்ன மாதிரி உண்மைதான், யோசேப்பு உயிரோட இருக்கானப்பு, நான் சாவதுக்குள்ள, என் கண்ணை மூடுறதுக்குள்ள நான் பிள்ளைய ஒரு தடவை பார்த்துடணும். தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுமா. blood is thicker than water. தான் ஆடாவிட்டால் தசை. அப்போ அவ்வளவு பாசம் வைத்திருந்த அந்த அப்பா ரதத்தை ஆயத்தம் பண்ணிட்டாரு 10 பையன்கிட்டையும். உடனே அவன் ரதத்தை ஆயத்தம் பண்ணிட்டான். எங்க? எகிப்து இப்படி போகணும்னு வச்சுக்கோங்களேன், மேக்க மாற போகணும்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணம். ரதத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இவர் வெளியில வர்றாரு பரப்பிட்டு. அப்பாக்காரர் பரட்டு, ஏன் என்னப்பா ரதத்தை இப்படி விட்டு? ஆமா, நீங்க தானே ஆயத்தப்பட சொன்னீங்க, எகிப்துக்கு போவோம், பிள்ளைய பார்க்கணும்ல. ஏன்னா இவன் எத்தனை நாள் உயிரோடு இருப்பானுங்கிறதே தெரியாது, அங்க போறதுக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியாது. உடனே சொன்னார், இல்ல வண்டி இங்கிட்டு திருப்பு, இந்த பக்கமா, இது இஸ்ரவேல் தேசமாச்சே. ஆமா, பேர் சபாவுக்கு போ. அலிலே சொல்லுங்க பார்க்கலாம். பேர் சபானா என்ன தெரியுமா? ஈசாக்கு கர்த்தருக்கு பலியிட்ட இடம், ஈசாக்கும் கர்த்தரும் பேசின இடம். ஆபிரகாமும் அந்த இடத்துல பலி செலுத்தினாரு, ஆபிரகாமும் கடவுளை சந்திச்ச இடம்.
கடவுளை தன் தாத்தாவும் தன் தகப்பனும் சந்தித்த அந்த இடத்துக்கு போனார். ஆக்சுவலா மனுஷீகத்துல அந்த பாசம், அந்த உயிர் துடிப்புல யாக்கோபு என்ன செஞ்சிருக்கணும்? போகும்போதே மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிடுவோம், யா போவோம் எகிப்துக்கு தானே போயிருக்கணும். போகல. அதாங்க லைஃப் சேஞ்ச் ஆயிட்டு. நேர பெயர் சபாவுக்கு போனாரு. மகைமாரெல்லாம் தள்ளி உட்காருங்கடா, தள்ளி சாயங்காலம் ஆயிட்டு, கற்கள் அந்தி நேரம், அந்தி சாய் நேரம், தள்ளி உட்காருன்னு சொல்லிட்டு 2 புறா குஞ்சுகளை கொண்டு போய் அந்த ஈசாக்கு பலியிட்டு அந்த இடத்துல அந்த புறா குஞ்சுகளை பலியிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறான். அப்படியே உட்கார்ந்துருக்கிறான். யாக்கோபு என்ன கேட்டாருன்னு பைபிள்ல போடல, ஆனா கடவுள் என்ன பதில் சொன்னாருன்னு பைபிள்ல போட்டிருக்கு. சில நேரம் நம்ம ஸ்டாஃப் ரூம்ல இருக்கும்போது அல்லது நீங்க வேலை ஸ்தலங்கள்ல இருக்கும்போது சிலருக்கு செல்போன் வரும், பேசுவாங்க. அப்போ அங்கிருந்து யார் பேசுறா என்ன பேசுறான்னு நமக்கு என்ன செய்யாது, கேட்காது. ஆனா இவர் இங்க இருந்து பேசுறது கேட்கும்ல. அப்போ அவர் சொல்லுவார், சாப்பிட்டேம்மா. அப்ப என்ன அர்த்தம்? அங்கிருந்து என்ன கேட்டிருக்காங்க? சாப்பிட்டாச்சான்னு கேட்டிருக்காங்க இல்ல? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த இடத்துல யாக்கோபு என்ன ஜெபம் பண்ணான்னு போடல, ஆனா கடவுள் பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார் தெரியுமா? யாக்கோபே யாக்கோபேன்னு கூப்பிட்டார். அந்த அந்தி சாய் நேரத்துல ஒரு டிரான்ஸ் மூடு, ஆவிக்குரிய அனுபவங்கள்ல அது ஒண்ணு. டிரான்ஸ் மூடு அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. அந்த டிரான்ஸ் மூடு வருது, தேவனுடைய அயர்ந்த நித்திரை அவன் மேல வந்து விழுது. அதுக்கு நடுவுல கர்த்தர் யாக்கோபே யாக்கோபேன்னு கூப்பிட்டார். பைபிள்ல சில இடங்கள்ல தான் சிலரை கர்த்தர் 2 தடவை பேர் சொல்ல கூடுவார். ஆபிரகாமே ஆபிரகாமேன்னாரு பிள்ளையாண்டர் மேல், இங்க யாக்கோபே யாக்கோபேன்னு கூப்பிட்டார். சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டார். நீங்க பைபிள்ல திரும்ப ஒரு தடவை என்ன செய்யலாம், இந்த 2 தடவை எங்கெல்லாம் கூப்பிட்டாருன்னு நீங்க எடுத்து ஒரு நோட்ல எழுதி படிங்களேன். அழகான வேத போதனைகள் பாடங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நாங்க எப்படி எக்ஸசைஸ் பண்ணோம், நாங்க எப்படி ஹோம்ஒர்க் பண்ணோம்னு உங்களுக்கு சொல்லி தர்றேன். இப்படித்தான் நாங்களாம் படிச்சு வந்தோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ யாக்கோபே யாக்கோபேன்னு கூப்பிட்டாரு. சொல்றாரு, நீ எகிப்துக்கு போக பயப்படண்டா, நீ எகிப்துக்கு போ. உன் மகன் தான் கையால உன் கண்ணை மூடுவான். பிற்பாடு வெகு காலத்துக்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து இங்க வருவாங்க, உன் எலும்பையும் கொண்டு வருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப இவர் என்னங்க ஜெபம் பண்ணியிருக்காரு? பதில் வந்துட்டு. இந்த பதில ஆண்டவர் சொல்றாரு. இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு ஆண்டவர்கிட்ட? ஏசப்பா, நான் எகிப்துக்கு போட்டுமா போக வேண்டாம்? ஏங்க பிள்ளை உயிரோட இருக்காங்க, அங்க சீக்கிரம் போய் பார்க்கணும். வாழ்வா சாவான்னு வயசாகி போச்சு, பிள்ளைய பார்க்க போவாரா? ஆண்டவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்காரு. நான் போட்டுமா ஆண்டவரே? யாப்போ காற்றங்கரையில விடிய விடிய ஜெபம் பண்ணார் பார்த்தீங்களா? அன்னைக்கு நடந்த மனமாற்றம். உலகத்தில் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும், எத்தனை திரளான காரியங்களை நான் சவதரித்திருந்தாலும், என் ஆத்துமா மேன்மையானது, என் உள்ளான வாழ்க்கை மகிமையானது, மேன்மையானது. அதுதான் முக்கியம். இனி எந்த காரியமானாலும் என் ஆண்டவரிடத்திலே பேசுவேன். அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற வரை நான் அமர்ந்திருப்பேன். நான் தியானிச்சு பார்த்தேன் ஒரு தடவை. நான் அப்படி யோசிச்சேன், ஒருவேளை ஆண்டவர் யாக்கோபு நீ எகிப்துக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், இந்த மைண்டை சொல்லிவிடு, யோசிப்பை வர சொல்லு, அவன் நல்ல இளைஞனாக தானே இருக்கான், அவன் வரட்டும், வந்து உன்னைய பார்க்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா நான் நினைக்கிறேன் யாக்கோபு போயிருக்கவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபினுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு பாருங்க. எத்தனை யாக்கோபு அவர் வாழ்க்கை கடவுளுக்கு அதான் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கை. பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கைன்னா என்ன? ஆண்டவருக்கு முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுத்து, சிறுசோ பெருசோ அவரிடத்துல கேட்டு செய்யும். நம்ம ஆட்கள் என்ன செய்யலாம் தெரியுமா? பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கும்போது எந்த கான்வென்ட்ல சேர்க்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கே தெரியும், இந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு, அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு, இந்த பள்ளிக்கூடத்து வாத்தியார் எப்படி இருக்காங்க, பார்த்து கொண்டு போய் சேர்த்துருவோம். நாம டைசன்ல வேலை வைப்போம், ஆனால் நம்ம பிள்ளைகளை டைசன் ஸ்கூல்ல சேர்க்க மாட்டோம். ஏன்னா நல்லா இல்லையா? நீ தான் நல்லா இல்லை, அப்புறம் பிள்ளைய மட்டும் ஆர்சி கான்வென்ட்ல விட்டு சேர்க்கணுமா? ஏன் அங்கே படிப்பு நல்லா இருக்கான், என்ன செய்யலாம் இந்த ஆட்களை. சரி விட்டுருங்க. படிப்பு காலேஜுக்கு போகும்போதும் என்ஜினியரிங்கா டாக்டரா அல்லது ஆர்ட்ஸ் காலேஜா எதுக்கு போகணும் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம். நம்மளே எது நல்லதுன்னு தெரிஞ்சு
நம்ம பிள்ளையினுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சு நாமளே கொண்டு போய் சேர்க்கிறோம், எல்லாம் பண்றோம். எல்லா காரியமும் நம்மளே பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு வாங்கன்னு சொன்னா மட்டும் ஆண்டவர் அழைக்கணும்ல ஐயா, ஆண்டவர் சொன்னத்தானையா வரும். காலையில் இட்லி சுட்டியா தோசை சுட்டியா? இட்லி அவிச்சையா, ஏசுநாட்டு கேட்டியா? மாவு இருக்கு சட்டியில, இதை இட்லியா செய்யணுமா தோசையா செய்யணுமா தேவ சித்தம் எதுன்னு கேட்டியா? அதெல்லாம் கேட்காத, அது உன் வாய்க்கு நாக்குக்கு பிடிக்கிறோமா மாதிரி சமையல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஏசுநாட்டு கேட்க வேண்டாம். பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்புனா மட்டும் ஐயோ கர்த்தர் அழைக்காமல் எப்படி அனுப்புவது? இப்படி வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கையாக அது அமைய வேண்டும். நம்மை முழுமையாய் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை முழுமையாய் அவருக்கு அர்ப்பணிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்பு. நம்பர் 1 பாதுகாப்பு. வேதம் சொல்லுகிறது, உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவைகளில் ஒன்றாயிலும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையில விழாது. தலையில எத்தனை முடி இருக்குன்னு நமக்கே தெரியாது. தலையில முடியே இல்லாம இருப்பாங்க சில ஆட்கள், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓரளவு நம்மள மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு எத்தனை முடின்னு நினைக்காத எண்ணி பார்த்துருக்கோமா? தெரியாது. ஆனா வெள்ளையானா மட்டும் கவலையா இருக்கும். பெண்கள் அப்படி சீவிட்டு அதை சீப்பு அப்படி பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்தா அதில் 4 முடி வந்துருச்சுன்னா அவ்வளோதான், மூட் அவுட் ஆயிரும், போச்சே. ஆனா வசனம் சொல்லுது, உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவைகளில் ஒன்றாயிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் சீப்புல வராது. அப்போ ஆண்டவர் எவ்வளவு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு பாருங்களேன். யாருக்கு அதை சொல்லுகிறார்? கடவுளுடைய பிள்ளைகளுக்கு, அவருக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்களுக்கு. அவர் சொல்றாரு, நீங்கள் என்னுடையவர்கள், என் வீட்டார், என் சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி. நீ அந்த ஜாதி இந்த ஜாதி இல்ல, மறந்துரு. நீ பரிசுத்த ஜாதி. பழைய ஏற்பாட்டில் நீங்க நிறைய இந்த லேவியராகமோ எல்லாம் படிச்சீங்கன்னா ஒரே இந்த பலி செலுத்துறதா வரும். நமக்கே போர் அடிச்சிடும். மாட்டை கொண்டாந்து பலி செலுத்துறது, ஆட்டை கொண்டாந்து பலி செலுத்துறது, அந்த ஆடு மாடு பலி செலுத்துறதையே திரும்ப திரும்ப வரும் பார்த்தீங்களா? அதை படிக்கும்போது நம்ம சில நேரம் ஸ்கிப் அப் பண்ணிட்டு போயிடுவோம். சரி இப்பெல்லாம் மாட்டையா பலி செலுத்த போறோம் அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆட்டை பலி செலுத்த வந்தாலும் சரி, மாட்டை பலி செலுத்த வந்தாலும் சரி, நீ முதல்ல அதனுடைய கழுத்தை அறுத்து ரத்தத்தை எல்லாம் பலிபீடத்தின் அடியில கர்த்தருக்கு என்ன செஞ்சிடணும்? தரையில கொட்டி விட்டுறணும். அதை சாப்பிடக்கூடாது, விட்டுறணும். விட்டுட்டு அந்த மிருகத்தை கொன்று அதனுடைய தோலை உரிக்கணும். எது வரைக்கும் உரிக்கணுமா? வால் வரைக்கும் உரிச்சிடணுமா. நீங்க மட்டன் ஸ்டால் போனீங்கன்னா ஆட்டை வெட்டி தோல் உரிச்சு மேல தொங்க விட்டுருப்பான், அந்த வாலில் கொஞ்சம் முடி வச்சிருப்பான், பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா? அது வெள்ளாடா செம்மறியாடான்னு நமக்கு தெரியணும்ல. தெரிஞ்சாதான் நம்ம கறி வாங்குவோம், இல்லைன்னா வாங்க மாட்டோம்ல. இன்னும் நம்ம ஆட்கள் நம்மளை ஏமாத்துக்கு என்ன பண்ணுவோம்னா, 4 ஆட்டு உடலை தொங்க விட்டுருப்பான், கீழே 4 வெள்ளாட்டு மண்டையை வச்சிருப்பான், பார்த்துருக்கீங்களா? அந்த மண்டையில தோல் உரிச்சிருக்க மாட்டான். ஏன்னா நமக்கு தெரியணுமா, இந்த சரீரம் தான் இந்த இதுன்னு தெரியணும். அப்போ 1 கிலோ கறி குடியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செம்மறியாடை கொடுத்துடக்கூடாதுல, வயிற்றுக்கு சிலருக்கு ஒத்துக்கிடாது அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ தலை முதல் அந்த இது வரைக்கும் வால் வரைக்கும் தோலை கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிடணும்? உரிச்சிடணும். உரிச்சு தூர போட்டுட்டு அந்த மிருகத்தினுடைய உடலை கொண்டு வந்து தகன பீடத்தில் வச்சு நீ தகனிக்கணும். அதுதான் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலி. அப்படின்னா என்ன? அது வெள்ளாடா செம்மறியாடான்னு தெரியப்படாது, நீ முதலியாரா தேவரான்னு தெரியப்படாது. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தாச்சுன்னா நீ பரிசுத்த ஜாதி. உனக்கு அந்த ரத்தத்தில் அந்த சூடு இருக்கக்கூடாது. சொல்லுவாங்க, இந்த ஆளுக்கு இன்னும் ரத்தம் ஜாவல அப்படிம்பாங்க. இந்த ஆள் ரசிக்கப்பட்டாரு, அபிஷேகம் பெற்றாரு, கர்த்தருடைய ஊழியத்தெல்லாம் செய்யறாரு, ஆனா ரத்தம் ஜாகலை அப்படிம்பாங்க. ஆவிக்குரிய சபைகளில் சொல்லுவோம், ரத்தம் ஜாகலையா அப்படின்னா என்னன்னா, அவன் ஏன்னா ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கான், அதை ஒன்றும் பண்ண முடியலையா. அப்ப பாருங்க, நம்ம பலியே இன்னும் செலுத்தலையே ஆண்டவருக்கு. என்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தேன் பாட்டு பாடுறோம். நீ ஜீவபலியாய் உன்னை கர்த்தருடைய அந்த பலிபீடத்தில் நீ தகன பலியாய் படைக்கணும்னா தோல் கலட்டணும், தோல் உரிக்கப்படணும்.
நீங்க இனிமே லேவியராம எடுத்து படிக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அழகா சொல்லுவாரு, கொழுப்பை சாப்பிட, கொழுப்பை துறதிக்கு போட்டு, கொழுப்பு வேண்டாம், கொழுப்பு கர்த்தருக்கு பிடிக்காது. பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கை. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஓசியாட்ட கர்த்தர் பேசுவாரு. ஓசியா, நீ எழுந்து வீட்டில் போய் படிச்சுக்கங்க. ஒரு 14 அதிகாரம் தான் இருக்கு, சின்ன சின்ன அதிகாரம் தான், படிச்சுக்கலாம். ஓசியா, நீ எழுந்து ஒரு சோர ஸ்திரீயை போய் கல்யாணம் பண்ணிட்டு வா. என்னங்க நாட்டில் அவன் ஒரு தீர்க்கதரிசிங்க, பரிசுத்தமானவன், கர்த்தருக்குன்னு தன்னை பிரதிஷ்டை செய்து கொண்டவன். அந்த ஓசியாட்ட போய் சொல்றாரு ஆண்டவர், நீ போய் ஒரு சோரஸ்திரீ, சோரஸ்திரீ விபச்சாரி, அது சாதாரண சோரஸ்திரீ இல்லையா, அதுல நல்லா பழகின ஸ்திரீயை கல்யாணம் பண்ணி கொண்டாங்கிறார். ஐயோ, அன்னைக்கு நாள்ல தீர்க்கதரிசிகள்லாம் கர்த்தர்ட்ட பட்ட பாடு, எசேக்கியேல், ஏசாயா, எரேமியா, அவங்கெல்லாம் பட்ட பாடு. இப்போ நம்ம ஆட்கள் தீர்க்கதரிசி சொல்றாங்கல்ல, ஜனவரி 1ஆம் தேதி இவங்களை பூரா அவங்களோட சேர்த்து விடணும், சரியாயிப்போம். ஆண்டவர்னா யாருன்னு அப்பத்தான் புரியும். நீ போய் ஒரு சோர ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஓசியாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒரு பிள்ளைகள் பிறக்குது. முதல்ல ஒரு பிள்ளை பிறகுது, இந்த பேர் வையினார். அடுத்து ஒரு பிள்ளை பிறகுது, இந்த பேர் வையினார். நிறைய 4 பிள்ளைகளும் பிறந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவ இவனை விட்டுட்டு ஓடிடும். அவ பழக்கம், அவ பாவம் அவளை விட்டு தீரல. இவன்கிட்ட கொஞ்ச நாள் வாழ்ந்தா, இவனுக்கு 4 பிள்ளைய பெத்தா, ஓடிட்டா வேற ஒருத்தனோட. இவன் போய் அழுதான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, பரிசுத்தமான ஓசியா ஊழியக்காரன், ஆண்டவரே, என்னைய போய் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஊருக்காரன் பூரா சிரிக்கான். நல்லா பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணுதாரு, இப்படி பண்ணி விட்டாரு. நான் என்ன பதில் சொல்வேன்? ஆண்டவர் சொன்னா செய்யணும், அமைதியா இருக்கிறார். விட்டான். இவனும் பார்த்தான், இவன் ஒழுக்கமானவன். ஓசியா வந்து தப்பான ஆள் கிடையாது. காலம் போயிட்டே இருக்கு, காலம் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் தான் இருந்த ஒருபடி கோதுமை, அரைப்படி வார்கோதுமை, அவ்வளவுதான் அவர்கிட்ட இருக்கு தானியம். அதை சந்தையில கொண்டு விற்கணும். அப்பெல்லாம் பாட்டர் சிஸ்டம் தான், பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கணும். பாட்டர் சிஸ்டத்துக்காக இவர் சந்தைக்கு போறாரு ஓசியா. ஓசியா போனா அங்க வீல்னு ஒரு அம்மா அழுது. ஏன்னா அந்த காலத்துல அடிமை வியாபாரம், சந்தையில ஆடு மாடு விற்க மாதிரி மனுஷனையும் வித்துக்கிட்டு இருந்தான். அடிமைகளை கொண்டாந்து விற்பான். பார்த்துட்டு ஒரு ஏஜென்ட் என்ன செய்வான்னா 10 அடிமையை விலைக்கு வாங்கிடுவான். 500 ரூபா கொடுத்து வாங்கிடுவான். வாங்கி சந்தையில் விற்கும் போது என்ன செய்வான்னா, அதில் ஒரு அடிமையை கொண்டாந்து நிப்பாட்டிக்கிட்டு ஒரு பெரிய சவுக்கு வச்சிருப்பான். அந்த சவுக்கை வச்சு எல்லாரும் பார்க்க முடியாது, அவன் சட்டையை கலத்திட்டு ஓங்கி அடிப்பான் பாருங்க. அடிச்சா அமைதியாக நிற்கணும், அந்த அடியை பொறுத்துக்கணும், அழக்கூடாது. அடியை பொறுத்துக்கிட்டு அப்படி நின்னா ஏலம் ஜாஸ்தி போகும். 500 ரூபாய்க்கு எடுத்துருப்பான், 50,000 ரூபாய்க்கு விற்பான் அவனை. ஏன்னா அந்த ஏலம் எடுக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்க, அவங்க வீட்டில் வேலை செய்யறதுக்கு தான் அடிமையை விலைக்கு வாங்க வருவாங்க. அப்போ இந்த அடிமை இவ்வளோ அடியை தாங்குதானே, அப்போ நம்ம வீட்டுக்கு கூட்டு போய் வேலைக்கு வச்சோம்னா நம்மளும் எந்த அடி அடித்தாலும் தாங்குவான்னு அவனை கூட்டு போவாங்க. ஒருவேளை இப்படி அடிக்கும் போது அந்த அடிமை அழுதுட்டான்னு வச்சுங்களேன், அவனை 500 ரூபாய்க்கு கூட எவனும் கேட்க மாட்டான். அப்போ என்ன செய்வான் அந்த ஏஜென்ட் அப்படின்னா, அழுதவனை என்ன செய்வான், உள்ளே போன்றுவான். உள்ள ஒரு 4 தடியை இருப்பான், அடி நச்சிருவாங்க போட்டு கொலை பண்ற மாதிரி. ஏன்னா செத்தா கூட அடிமைக்கு ரைட் இல்லை, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அப்படி இந்த ஸ்திரீ, இந்த பெண் இருக்கல்ல சோர ஸ்திரீ, யோசியா விட்டு ஓடி போனவா அங்கங்க வாழ்ந்து கெட்டு போய் வயசாயிட்டு கிளவி ஆயிட்டா. அவளை எவனோ ஒருத்தன் கிளவி ஆயிட்டா, இனிமே இவளை இருக்க வச்சிருக்கணும்னு வித்துட்டான். யார்கிட்ட? இந்த ஏஜென்ட்டை. இவன் எல்லா அடிமையும் விற்கிற மாதிரி இவளையும் கொண்டு வந்து ஸ்டேஜில் நிப்பாட்டிட்டு ஓங்கி அடிக்கிறான். கிளவி வயசாயிட்டு எப்படி அடிதாங்கும், ஓன்னு அலறுதான். ஓசியா இன்னொரு இடத்துல கோதுமையும் வார்கோதுமையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி கொடுக்க போன இடத்துல ஓன்னு அழுகை சத்தம் கேட்ட உடனே அவன் உள்ளத்தை யாரோ பெசஞ்ச மாதிரி இருந்துச்சான். எங்கேயோ கேட்ட குரல், எனக்கு உயிர் உயிராய் நான் அவளை வைத்திருந்தேன், மனைவியாத்தான் வச்சிருந்தேன், அவதான் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான், நான் அவளை உண்மையாதான் நேசிச்சேன், என் மனைவி அழுகிறாள், இவனால தாங்க முடியல. எவன் வாங்குவான்? அழுத பிறகு ஒருத்தனும் வாங்கல. அந்த ஒருபடி கோதுமை அரைப்படி வார்கோதுமையை கொடுத்து அவளை விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டான். மனைவி அவ்வளோ வருஷம் கழிச்சு அவளை விலைக்கு வாங்கிட்டு வந்து
அவ கூட சேரல. அவளுக்கு ஒரு குடிசை அமைச்சு, நீ இந்த வீட்டில் உட்கார், எனக்காக காத்துரு, இனிமையாவது நீ சொன்ன பேச்சு கேட்டு ஒழுங்கா இரு, நான் ஏசப்பட்ட என்ன செய்ய போறேன், பேசுவேன். அவர் சரின்னு சொன்னா உன்னை நான் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை தனியை வீட்டில் உட்கார வச்சுட்டு நேரம் வந்து ஏசப்பான்னு விழுது அழுதோடனே ஆண்டவர் கேட்டாராம், ஏய் எங்க போயிட்டு வந்தா அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் கேட்டோடனே இவனுக்கு புரிஞ்சிருச்சு எதுக்கு கேட்காருன்னு இவனுக்கு செஞ்சுட்டு, ஏசையாதான் கடவுளுடைய மனுஷனாச்சே, புரிஞ்சிருச்சு. அவர் சொன்னாராம், அழுத ஆண்டவரே, மனசு கேட்கல ஆண்டவரே. அவ அழுதா, மனசு கேட்கல, அதனால 1.5 படி கோதுமையை கொடுத்து அவளை வாங்கிட்டு அழுதாள். 4 பிள்ளை பெற்றாள். கொஞ்ச நாள் உன்னோடு வாழ்ந்தாள். அவ அழுததே உனக்கு இப்படி இருக்க. என் ஜனம், என் இஸ்ரவேல் மக்கள், நான் அவர்களை நேசியாமல் இருப்பேனோ? எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஓசியால முதல் சில அதிகாரங்களை படிச்சீங்கன்னா, ஓசியா சாபம் விட்டுக்கிட்டே இருப்பாரு. இஸ்ரவேல் மக்கள் விளங்க மாட்டியே, நீங்க நாசமா போயிருவிய, நீங்க அப்படி போயிருவிய, இப்படி போயிருவேன்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு. சம்பவம் வந்த உடனே, எப்ராயிமே, அவனை எப்படி கைவிடுவேன்? என் குடல் கொதிக்கிறது. சில காலம் உனக்கு மனைவியா இருந்தால் அவள் நல்லவள் கூட கிடையாது. அவ அழுததே உனக்கு பிடிக்கலையே. என் சொந்த பிள்ளைகள் அப்பா, என் ஜனம், நான் கைவிடுவேனோ? அவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள். எழுந்து நிற்போமா? அன்பு ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம். இனி நாட்கள் அதிகம் இல்லை நமக்கு. காலங்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாது. 120,000 மக்களுக்காக நான் இறங்க மாட்டேனோ என்று கதறினார் ஆண்டவர். உன்னை பார்த்து ஆண்டவர் கதறுதலோடு வந்திருக்கிறார். ஒருவேளை சரீர பிரகாரமாய் நாம துக்கப்படாம இருக்கலாம். ஆனா உங்கள் உள்ளான மனிதன் கதறிக்கொண்டுதான் இருக்கிறது. அப்பாவை நோக்கி அழுது கொண்டுதான் இருக்கிறது. கெட்டு போன ஒரு ஸ்திரீ, சில வருடங்கள் மாத்திரம் உனக்கு மனைவியாய் இருந்தவள், அவள் அழுதாள் என்பதற்காக என்கிட்ட கூட கேட்காம 1.5 படி கோதுமையை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டியப்பா. எப்ராயிமை நான் கைவிடுவேனோ? இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் எப்ராயிமாய்த்தான் அவர் பார்க்கிறார். எப்ராயிம் அடங்காதவனாய்த்தான் இருந்தான். எப்ராயிம் பேதையான புறாவாய்த்தான் இருந்தான். எப்ராயிம் நல்லவன் இல்ல, திருப்பி போடாத அப்பம்தான். ஆனாலும் என்ன, எப்ராயிமை கைவிடுவேனோ? எப்ராயிமை கைவிடுவேனோ? என் சகோதர சகோதரி, உன் பக்கத்தில் தான் இயேசு நின்று உன்னை பார்த்தவர் பேசுகிறார். என் மகனே, என் மகளே, உன் இதயத்தை எனக்கு தா. உன் சரீரத்திலே நான் ஆலயமாய் மாற்றியதிலே வந்து நான் தங்க வேண்டும். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. எல்லாரும் ஆமென். நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு. ஆமென். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆருயிரே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம்.
ஆமென் ஆமென். நாவாலே ஷமன் அல்லதுராபாலா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு விசை கூட நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தந்த சபைக்காக, கர்த்தர் தந்த போதகருக்காக, கர்த்தர் தந்த ஊழியர்களுக்காக, கர்த்தர் தந்த மீட்டிங்குகளுக்காக, கர்த்தர் இந்த ஒரு வருடமும் நம்மை நடத்தி வந்த காரியங்களுக்காக, கர்த்தர் தந்திருக்கிற அசன வைபவத்திற்காக, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே பிரதிஷ்டை ஆராதனைக்காக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தவர்கள் தேங்க்யூ. இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், உம்முடைய ஆலயமாய் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், பிரதிஷ்டை செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இனி நான் எனக்கு சொந்தமல்ல, இனி நான் எனக்கு சொந்தமல்ல, என்னை கிரயத்துக்கு கொண்டு வைத்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. உம்மை மாத்திரம் நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் முழு பொறுப்பையும் எடுத்துக் கொள்ளுகிறார். எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கதறுகிற தேவன் உன் முழு பொறுப்பையும் அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். நீ உன் முழு பொறுப்பையும் அவரிடத்தில் விட்டுக் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஏக சிந்தையினால், சமாதானத்தினால், ஒருமனப்பாட்டினால், பிரதிஷ்டையினால் எங்கள் சபையாரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. அப்படி ஜெப நிலையிலே கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குக்காக கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எப்பிராயிமே, நான் உன்னை மறப்பது இல்லை. கர்த்தர் நம்மை நினைத்து நடத்தி வந்த கிருபைகளுக்காக தேவனுக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் நினைத்திருக்கிறார். நம்முடைய திருச்சபையை தேவன் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய மகிமை நம்முடைய ஆலயத்தில் நிறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாத நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கிருபையின் தகப்பனே,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் நடமாடும் ஆலயங்கள், நாங்களும் நடமாடும் ஆலயங்கள். ஹல்லேலூயா. நீர் எங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன், எங்களுடைய சரீரங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய கண்களை, எங்களுடைய அவயங்களை, கைகளை, கால்களை, ஹல்லேலூயா, வாயின் நாவுகளை கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நடமாடும் ஆலயங்கள், நாங்கள் நடமாடும் ஆலயங்கள். பரிசுத்தருக்கு வாசம் பண்ணுகிறதே, எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறதே. ஆண்டவரே, இன்று தினம் மட்டுமல்ல, இன்று மாத்திரமல்ல, நாங்கள் என்னென்றும் நடமாடும் ஆலயங்கள் ஐயா. நாங்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவரே நாங்கள் நடமாடும் ஆலயங்கள் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த கிருபைக்குள்ளாக நீ பிரதிஷ்டை செய்து புதுப்பித்து அனுப்புகிற தயவுக்காக ராஜாவை நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இந்த மகிமை எங்களுக்குள்ளும் எங்களுடைய திருச்சபைக்குள்ளாகும் எப்போதும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. திருச்சபைக்குள்ளாக இந்த மகிமை எப்போதும் நிரம்பி வெளியிட்டும், ஒவ்வொருவருக்கும் நிரம்பி வெளியிட்டும் ஐயா, ஒவ்வொருவருக்கும் நிரம்பி வெளியிட்டும் அப்பா. அந்த அனுபவத்துக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வந்து ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை நாங்கள் சாட்சிகளாக பிரதிபலிக்கிற ஆளுங்களை காணப்படும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை 3 நாட்கள் எங்களை போஷித்திரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் திருப்தி அடையும்படி கர்த்தர் கிருபை தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். நாளை தினத்திலும் எல்லா கிருபைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆலய ஆராதனைகளும் ஐக்கிய விருந்திலும் கர்த்தர் வெளிப்படுத்த போற கிருபைக்காக ராஜாவை நன்றி செலுத்துகிறோம். அந்த ஐக்கிய விருந்து நடக்கிற இடத்துக்கு நேராக எங்களுடைய கண்களை கரங்களை உயர்த்துகிறோம் அப்பா. யாவரும் இணைந்து கரங்களை வைத்துங்க, அப்படி கரங்களை வைத்துங்க, கரங்களை வைத்து ஐக்கிய விருந்து நடக்கிற இடத்துல தேவ ஆவியானவர்கள் அசைவாட வேண்டும், தேவானுங்க இருக்க வேண்டும், தேவனுடைய மகிமை அங்கே இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய மகிமை விளங்க வேண்டும். வீண் வார்த்தைகளும் அங்கு வராதபடிக்கு அந்த இடத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்ப வேண்டும். பொல்லாத ஆவிகளையும் பொல்லாத கிரியைகளையும் இயேசு நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறோம் ஐயா. பொல்லாத வார்த்தைகளை பேசுகிற ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்ளுவீராக, கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. உம்முடைய ஆலயத்தின் மகிமை கெடுக்க நினைக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே இப்பொழுதே அப்புறப்படுத்துவீராக, இப்பொழுதே கர்த்தர் தூரப்படுத்துவீராக. எங்களுடைய ஆலயத்தின் மகிமை எங்கும் பிரகாசிக்கட்டும், ஆலயத்தின் மகிமை எங்கும் பிரவாகிக்கட்டும் ஐயா. ஆலயத்தின் மகிமை எங்கும் நிரம்பி வெளியிட்டும் ஐயா. தன்னை செய்ய நினைக்கிற எல்லா கிரிகளும் இப்பொழுது 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 இப்ப நேரமே அழிக்கப்படட்டும் ஐயா, சுட்டரிக்கப்படட்டும் ஐயா, சுட்டரிக்கப்படட்டும் ஐயா, சுட்டரிக்கப்படட்டும் ஐயா. ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு நாங்கள் பங்கு வர, ஒரு மனப்பாட்டு ஆவியோடு சிந்தையோடு செயல்பட. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு மனப்பட்ட ஆவியோடு யாவரும் செயல்பட. கஷகர மலகரே மரிமல கரபல கீரபல. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் ஐயா, அவர் நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துக்குள்ளாக திருச்சபையாக இணைந்து ஒப்புக் கொடுத்துக்கிறோம், திருச்சபை இணைந்து ஒப்புக் கொடுத்துறோம். ஆவியானவர் நாளை தினத்தின் மகிமையை காணும்படி உதவி செய்யப்படுற கிருபைக்காக உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த அண்ணனை பயன்படுத்தினீங்கய்யா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழியர்கள் ஆசீர்வதிங்க. அநேக ஆண்டவரே ஊழியத்தின் பலனாக தொடப்பட்டு ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஆண்டவரே வடைநிவலே ஆண்டவரே சுவிசேஷ பணி செய்கிற ஆண்டவரே குருத்துவ பணி செய்கிற இன்னும் பல காரியங்களிலே நிலைகளிலே அது வேலை பார்த்து கொண்டும் ஊழி நிறைவேற்றுகிற பிள்ளைகளுக்கு எமக்கு ஸ்தோத்திரம். தொடப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்ட நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வேண்டிய சரீர கிருபை தரும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் உம்மால் ஆஸ்வதிக்கப்பட ஆண்டு உதவி தரும்படி ஜெபிக்கும். குடும்பத்தை கர்த்தர் நடத்துங்க ராஜா. உம்முடைய கிருபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய பலத்தோடு பெறப்பட்டு போகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆசீர்வாத கிருபைகளுக்கு நீ பெருகப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் நிறைவாக தங்கி இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடைய சென்று வர கடவோம். ஆமென்.